மாலை வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனர் திரு முரளி அவர்கள் நாள்தோறும் நல்ல செய்வோம் என்ற குறிக்கோளுடன் தொடர்ந்து சென்னையில் இதுவரை 10,000க்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். இந்நிகழ்ச்சிகள் முக்கியமானது, ஒவ்வொரு மாதமும் 4 நாட்கள் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்று வருகிறது. இந்த முகாமில் மூக்கு கண்ணாடியும் இலவசமாக அளித்து வருகிறோம். இதை தவிர மாதத்தில் 2 நாட்கள் இலவச பல் சிகிச்சை முகாம், ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் மாதத்தில் 1 நாள் உணவு தொடர்ந்து அளித்து வருகிறார். இந்நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடத்துவதற்கு எங்களுக்கு மிகவும் உதவியாக பாரதிய வித்யாபவன், வாணி மஹால், ஸ்ரீ கிருஷ்ணகான சபா, சென்னை கம்பன் கழகம், அம்பத்தூர் கம்பன் கழகம், ஆதம்பாக்கம் கம்பன் கழகம் மற்றும் பிரியா கிஷோர், இசைக்கவி ரமணன் போன்றவர்களின் ஒத்துழைப்பால் இந்நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம். இன்று பாரதிய வித்யாபவனும் கிருஷ்ணா ஸ்வீட்டும் இணைந்து சீரடி சாய்பாபா பற்றிய சிறப்பு சொற்பொழிவை திருமதி பிரியா கிஷோர் அவர்கள் வழங்க இருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் பிரியா கிஷோர் நன்கு அறிமுகமானவர். அவர் பேச்சாற்றலை பற்றி அனைவரும் நன்கு தெரிந்தவர். ஆன்மீகத்தை பற்றி சொற்பொழிவு மிக அற்புதமாக ஒவ்வொரு முறையும் வழங்குவார். பிரியா கிருஷ்ணா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அதிபர் திரு முரளி அவர்கள் என்னுடைய உடன்பிறவா சகோதரர், என்னுடைய காட்ஃபாதர். ஆன்மீக துறைக்கு நான் வருவதற்கு பிள்ளையார் சுழி போட்டவர் அவர் தான். அவரால் தான் சொற்பொழிவுகளுக்குள்ளே வந்தேன். இங்கே எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, தெரியாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன அறிமுகம். பிரியா கிஷோர் யார், பிரியா கிஷோர் சொல்லி நம்ம உட்காந்து கேட்குற அளவுக்கு இவ யார் அப்படின்னு நிறைய பேருக்குள்ள கேள்விகள் இருக்கலாம். ஏன்னா பொதுவாக ஒருத்தருக்கு திறமை இருக்குன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிற மனப்பக்கம் 100ல் ஒரு 90 பேர் கிடையாது. என்ன ஏது அப்படின்னு பார்க்குறவங்க தான் அதிகம். நான் MBA முடிச்சுட்டு ஜேர்னலிசம் முடிச்சுட்டு முரளி சாரோட கடந்த 18 வருடங்களாக தோழி அப்படிங்கிற இலவச மாத மங்கையர் இதழை நடத்திக்கிட்டு வரேன். இதை தவிர நான் முரசொலி மாறன் கிட்ட பத்திரிகை உலகத்திலும், இதயம் பேசுகிறது மணியன், தராசு ஷியாம் போன்றவர்கள்ட்ட எழுத்துத்துறையிலையும் ட்ரெயின் ஆனவோ. நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சொந்தமாக விமென்ஸ் கிளப் வச்சுருக்கேன். இன்னி வரைக்கும் பத்திரிகையும் சரி கிளப்பும் சரி இலவசமாக தான் பண்ணிக்கிட்டு வரோம். எங்கள் அப்பா கலைமாமணி ராது, நாடகாசிரியர், 4000 தடவைக்கு மேலே நாடகங்கள் போட்டவர். எங்கள் அப்பாவுடைய வழிகாட்டுதல் படி தான் ஆல் இண்டியா ரேடியோவில் பிரியமான நேரம்ங்கிற நிகழ்ச்சியை 7 வருஷம் 6 முறை சிறந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர் விருதோடு முடிச்சிருக்கேன். இதெல்லாம் முடித்து காலகட்டம் பத்திரிகை நடத்த ஆரம்பித்து 2011 தான் முதல் முறையாக கிருஷ்ணகான சபாவில் முரளி சாருடைய ஒரு வழிகாட்டுதல் படி நான் பாபாவை பற்றி இதே குருவே சரணம்ங்கிற டைட்டிலில் பேச ஆரம்பித்தேன். மயிலாப்பூர் ஆல் இண்டியா சாய் சமாஜில் வியாழந்தோறும் 300 வாரங்கள் தொடர்ச்சியாக ஒரு வியாழக்கிழமை கூட எந்த பிரேக்கும் இல்லாமல் பாபாவை பற்றி நான் பேசியிருக்கேன்னு சொன்னால் கண்டிப்பாக அது பாபா அருள் மற்றும் எனக்கு சப்போர்ட் பண்ண முரளி சார். அதுக்கு காரணம் நிச்சயமாக நான் சொல்லணும். பாபாவை பற்றி நிறைய பத்திரிகைகளில் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக இந்த வாய்ப்பு இங்கே கிடைச்சதுல எனக்கு நிறைய சந்தோஷங்கள். காரணம், இது பாபாவுடைய அவதார மாதம். இந்த மாதம் 25ஆம் தேதி ஸ்ரீராம நவமி, அதுதான் பாபா அவதார தினம். அதில் இந்த சொற்பொழிவை பேச ஆரம்பிக்கிறேன். 2வது சந்தோஷம் என்னன்னா, இதே மயிலாப்பூரில் தான் நான் பிறந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் இருக்கேன். கபாலி கற்பகாம்பாள் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கடவுள்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம். அவங்கள்ட்ட அப்ரூவல் வாங்காமல் நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லணும். ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல நான் பேசுகிறேன். இது 2வது. இந்த மேடையில் இதுக்கு முன்னாடி நான் வாராகி அம்பாளை பற்றி, வாராகி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்காக கவிஞர் பிறைச்சூடனோட கூட 2 முறை பேசினேன். அதுக்கப்புறம் பாபாவை பற்றின்னு சொல்லும்பொழுது இதுதான் முதல் முறை. கண்டிப்பாக இது அவருடைய பரிபூர்ண அருள், அவருடைய 100ஆண்டு மகா சமாதி வருஷம் இது. ஸோ நிறைய விஷயங்கள் நான் படித்ததை தெரிஞ்சின்றதை எனக்கு வந்த இமெயில்கள் மூலமாக உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன். ஏதாவது தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சுட்டி காட்டுங்க, நான் என்னை மாற்றிப்பேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சாய் நாமஸ்மரணை. இந்த உலகத்தில் நாமஸ்மரணை தான் ரொம்ப முக்கியம்.
அந்த சாய் நாமஸ்மரணைய ரெக்கார்டட் வெர்ஷன் இப்போ போடுவோம். 5 நிமிடங்கள் தொடர்ச்சியாக நீங்களும் கூடவே சொல்லுங்க. ஒரு நல்ல சாய் வைப்ரேஷன் ஆரம்பிக்கட்டும். தயவு செய்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், உங்கள் மொபைல்ஸ் எல்லாம் சைலண்ட்ல போட்டுருங்க, இல்லை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இங்கே நடக்க போகிற இந்த நிகழ்ச்சி முழுவதும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கு உரியவை. அதனால அவங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ஷூட்டிங் பண்ணுறாங்க. அதனால் அதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். மொபைல்ஸ் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு செருப்பை உங்கள் காலும் கீழே கட்டிட்டு இப்போ போட போகிற இந்த நாமஸ்மரணையை பாபாவை மனசுக்குள்ளே நினச்சி தியானம் பண்ணிக்கிட்டு சொல்லுங்கள். जय साई नमो नमः, सद्गुरु साई नमो नमः, ओम साई नमो नमः, श्री साई नमो नमः, जय जय साई नमो नमः, सद्गुरु साई नमो नमः. साई नमो नमः, श्री साई नमो नमः, जय जय साई नमो नमः, सद्गुरु साई नमो नमः. ओम साई नमो नमः, श्री साई नमो नमः, जय जय साई नमो नमः, सद्गुरु साई नमो नमः. ओम साई नमो नमः, श्री साई नमो नमः, जय जय साई नमो नमः, सद्गुरु साई नमो नमः. ओम साई नमो नमः, श्री साई नमो नमः, जय जय साई नमो नमः, सद्गुरु साई नमो नमः. கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம். என்ன பிரார்த்தனை உங்களுக்கு நியாயமானதா இருக்கோ, யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காமல், உங்களுடைய பிரார்த்தனையால் யாருக்கும் எந்த மனவேதனையும் ஏற்படக்கூடாது, அப்படிப்பட்ட நியாயமான பிரார்த்தனைகளை
சத்குரு ஷிரடி சாய்நாதனின் பொற்பாதங்களை உங்கள் கண்முன் கொண்டு வந்து 1 நிமிடம் கண்களை மூடிய சாய் தியானம் சொல்லுங்கள், செய்யுங்கள். பிறகு நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சாய் தியானம். சாய்ராம். குருவே சரணம். விக்னங்களை நீக்கும் விநாயக பெருமானை முதற்கண் வணங்கி, குலத்தை காக்கும் குல தெய்வம் எனும் ஆன்றோரின் வாக்குப்படி எனது குல தெய்வமாகிய மாந்துரையில் வீற்றிருக்கும் வாலாம்பிகா சமேத ஆம்ரவனேஸ்வரரை இருகரம் கூப்பி வேண்டி வாக்கில் வந்து அமரும்படி கலைவாணி சரஸ்வதியை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியின் நாயகனும் என்னுடைய குருவுமாகிய சத்குரு ஷிரடி சாய்நாதரின் பொற்பாதங்களை பணிந்து 100 மகாசமாதி சிறப்பு நிகழ்ச்சி முதல் மாச நிகழ்ச்சிக்கு போலாம். சாய்பாபானா யாரு? எத்தனையோ குருமார்களை நமக்கு தெரியும். நம்ம தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ குருமார்கள் இருக்காங்க. சாய்பாபாவை வணங்குறதுக்கு என்ன காரணம்? ஏன் சாய்பாபாவுக்கு நாளுக்கு நாள் பக்தர்கள் அதிகமாயிட்டே இருக்காங்க? சாய் அப்படின்னு சொன்னா என்ன? அதாவது இந்த சாய் மகாராஜ் அப்படிங்கிற இந்த சத்குருவானவர் எல்லாவற்றையும் கலந்த ஒரு கடவுள். அவர் என்னைக்குமே தன்னை கடவுள்னு சொல்லிக்கல. எனக்கு மேல ஒருத்தன், சப்கா மாலிக் ஏக், அதுதான் அவருடைய தாரக மந்திரம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓம் சாயி அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஓம்காரமானது அகார உகாரத்தின் சேர்க்கை. ஓம் தான் பிரணவம். இந்த பிரணவம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. நீங்கள் நாபி கமலத்திலேருந்து ஓம் அப்படிங்கிறத பல முறை சொன்னீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய மூச்சு பயிற்சி. நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த எல்லாமே இன்னைக்கு அது மருத்துவமாக மாறி சொல்கிறாங்க. ஆனால் அன்னைக்கே இதெல்லாம் இருந்திருக்கு. இந்த ஓம்காரத்தை அடிப்படையாக கொண்டு ஓம் சாயின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சக்திய சாய் பாய்ச்சறத நீங்க உணரலாம். சரி, ஓம் சாயி அப்படின்னு சொல்றோம். ஸ்ரீ அப்படின்னா என்ன? ஸ்ரீனா லக்ஷ்மி, செல்வம். செல்வம்னு சொன்னா வெறும் பணம் மட்டும் கிடையாது, எல்லாமே செல்வம் தான். ஆரோக்கியமும் செல்வம் தான், நல்ல ஒரு மகிழ்ச்சியும் செல்வம் தான். எல்லா செல்வங்களையும் தரக்கூடியது இந்த ஸ்ரீ. அதனால்தான் யாரையாவது ரொம்ப மரியாதையா சொல்லணும்னா ஸ்ரீமான்னு சொல்லுவோம். ஸோ ஓம் சாயி ஸ்ரீ. அடுத்ததா ஜெயங்கிற வார்த்தை என்ன? வெற்றி. எதுலையும் வெற்றி தானே நமக்கு தேவை. 2 முறை ஜெய ஜெயன்னு சொல்லும் பொழுது வெற்றிக்கு மேல் வெற்றி. ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயின்னு சொல்லும் பொழுது உலகுக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கும் சாய்நாதர் நமக்கு எல்லா செல்வங்களையும் வெற்றிக்கு மேல் வெற்றியாக அருளுவார். நீங்க அதை சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய ஒரு சிறப்புகள் தெரியும். சரி, பாபாவை பத்தி பேச போறாங்கன்னு சொல்லும் பொழுது பாபாவுடைய சச்சரிதம் இருக்கு, அவருடைய வாழ்க்கை வரலாறு இருக்கு. அதை தாண்டி என்ன அப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்கு வாழ்க்கை வரலாற முதல் மாசம் முன்னோட்டமா ரொம்ப சுருக்கமா ரொம்ப குறைச்ச நேரத்துல சொல்ல போறேன். ஆனா மற்ற நாட்கள்ல நான் சொல்ல போறதெல்லாம் அவருடைய மிராக்கிள்ஸ், அவரை எப்படி வணங்கணும், நமக்கு அவர் சொல்லி சென்றிருக்கும் வாழ்க்கை பாடம் என்ன. பாபா நமக்கு நிறைய வாழ்க்கை பாடம் நடத்தியிருக்காரு. இதெல்லாம் தான் அவருடைய டீச்சிங்ஸ், அவர் பிளெஸ்ஸிங்ஸ், அவர் சேயிங்ஸ். பாபாவை உணர வேண்டும். எல்லாத்தையும் விட ரொம்ப 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 முக்கியமானது அதுதான். எப்படி உணர்றது பாபாவை அப்படின்னு சொன்னா அவரை உள்வாங்கிக்கணும். பாபாவை நீங்க வணங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தாதான் பாபாவே சொல்றார். நீ என்னோட பூர்வ ஜென்ம தொடர்பு இருந்தால்தான் எனக்கு நீ பக்தனா மாறுவ. எத்தனையோ பேர் இருக்காங்க, பாபா யாருன்னு கேள்வி கேட்கறவங்க எல்லாமும் இருக்காங்க. ஏன் ஒரு சிலரை மட்டும் அவர் பக்தரா ஏத்துக்கிறாருன்னா நமக்கு அவருடன் ஏற்பட்ட பூர்வ ஜென்ம புண்ணியம், அதுதான் முக்கிய காரணம். இந்த பாபா அப்படிங்கிறவர் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. சச்சரிதத்துல அவர் வாழ்க்கைய 1910 தான் எழுதியிருக்காங்க. ஆனா பாபான்னு சொல்லும் பொழுது அவர் பத்ரிங்கிற கிராமத்துல ஹரிசாடே லக்ஷ்மிபாய்ங்கிற தம்பதிகளுக்கு பிறந்ததாகவும், பெற்றோர் அசரீரியாக கேட்ட குரலுக்கு செவிசாய்த்து 6 மாத குழந்தையாக இருந்த சத்குரு சாய்நாதரை ஒரு பக்கீரிடம் வளர்க்க தந்ததாகவும், அந்த ஃபக்கீர் அவரை குருகுலத்திற்காக மகான் வேங்குசாவிடம் அனுப்பி அந்த வேங்குசா இவருக்கு குருவாக இருந்து வழிகாட்டியதாகவும், ஒரு சரித்திர ஆய்வுப்படி வேங்குசா அவர்கள் முற்பிறவியில் ராமானந்தராகவும் ஷிரடி சாய்பாபா கபீர்தாசராகவும் பிறந்ததாகவும்,
வேங்குசாவிடமிருந்து பெற்ற செங்கல் தான் பின்னாளில் பாபா மகாசமாதி அடைவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு உடைந்த பொழுது என் விதி முடியும் காலம் நெருங்குகிறது என்பதை பாபா சொன்னதாகவும் இதெல்லாம் ஒரு வரலாறு. ஆனா சாய் சத்சரிதத்தை எழுதிய ஹேமாட் பந்திற்கு 1910 இருந்து தான் பாபாவுடைய வாழ்க்கையை பதிவு செஞ்சிருக்கார். பாபா அவர்கள் ஷிரடிக்குள்ள எப்படி வந்தார்னா, பாபா அவர்கள் வேங்குசாவின் கடைசி காலத்துக்கு பிறகு ஷிரடிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தின் எல்லையில் இருக்கிற காட்டில் வந்து அமர்ந்து அங்கே இருப்பவர்களுக்கு அவர் அருள் வழங்கி கொண்டிருந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அவர் சாதாரணமா ஒரு இளம் பாலகனாக அந்த காட்டுல வந்து உட்கார்ந்து சிலிம் புகைப்பதற்காக அந்த இடத்தை தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்போ சாந்த் பாட்டீல் அப்படிங்கிற ஒருவர் தன்னுடைய குதிரையை 2 மாதமாக தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருந்தவர். அது வழியா போகும் பொழுது காட்டுல இந்த இடத்துல ஒரு சின்ன வயது பையன் உட்கார்ந்துருக்கான்னு யாருக்குமே ஒரு கேள்வி வரும். அவர் கிட்டக்க போய் நீங்க யாருன்னு கேட்கிறாரு. அப்போ பாபா சிரிச்சுக்கிட்டே, அது வரைக்கும் பாபாவுக்கு எந்த பேரும் கிடையாது, பாபா சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நீங்க எதை தேடி வரீங்களோ அது அதோ அந்த நீர்நிலைக்கு பக்கத்துல இருக்குன்னு. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். முறையா நம்மளை பாக்குறாரு. அவருக்கு எப்படி தெரியும் நம்ம எதை தேடுறோன்ட்டு அப்படிங்கிற ஆச்சரியத்தோடய அவர் போய் பார்க்க, அங்கே அவர் தேடிக்கொண்டிருந்த குதிரை மேய்ந்து கொண்டிருப்பதை பார்த்து ரொம்ப பரவசப்பட்டு போய் மீண்டும் பாபா இருக்கும் இடத்திற்கு வந்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, பாபா அவர்கள் நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கான விடை இனிமேதான் நான் தேடணும்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கச்சே அந்த சிலிம் புகைப்பதற்கு தன் கையில் இருந்த சட்காங்கிற குச்சிய தரையில தட்டி நெருப்பு துண்டத்தை வரவழைத்து அதிலேயே ஒரு துணியையும் தண்ணீரில் நனைத்து பாபா அவர்கள் சிலிம் புகைக்க, இவர் சாதாரணமானவர் அல்ல, இவர் ஒரு மிகப்பெரிய மகானாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைத்து தன்னுடன் தன்னுடைய தூப் கிராமத்திற்கு வரும்படி அழைக்க, அப்படி சாந்த் பாட்டீலுடன் அவர் சென்று தங்கிய முதல் இடம் தூப். இந்த தூப் கிராமத்துல இருந்தவர்களுக்கெல்லாம் பலவிதமான நோய்களையும் பலவிதமான பிரச்சனைகளின் தீர்வுகளையும் பாபா அவர்கள் செய்து கொண்டே இருக்க, சாந்த் பாட்டீலுடைய வீட்டு உறவினர் திருமணம் ஷிரடியில் நிச்சயிக்கப்பட, சப்த மோக்ஷபுரிகள்னு சொல்லக்கூடிய காஞ்சி, அவந்தி, மதுரா போன்றவற்றுடன் இன்று 8வது மோக்ஷபுரியாக உலகிலேயே மிக அதிகமான பக்தர்கள் வரும் இடங்களில் ஒன்று என்று புள்ளி விவரப்படி சொல்லக்கூடிய இடமாக மாறக்கூடிய அந்த வறட்சியும் வறுமையுமான மகாராஷ்டிராவின் மிக சிறிய கிராமமான ஷீரடி அந்த புனிதரின் கால் படுகிறது. அப்படி அவர் முதலில் கால் வைத்த இடம் கண்டோபா என்ற சிவன் கோவில். அங்கே அந்த கோவிலின் பூசாரியாக இருந்த மகள் சபதி யா சாயி என்று அழைக்கிறார். பாரசீக மொழியில யா சாயி என்றால் வாருங்கள் தந்தையே. அன்று முதல் அவர் சாயியாக மாறுகிறார். இப்படி அவருடைய முதல் என்ட்ரி ஷிரடியில எந்த விதமான ஒரு அறிவிப்பும் இல்லாமல், அதாவது இப்படி ஒரு மகான் அங்க வரப்போறார் எந்த ஒரு இதுவும் அங்க கிடையாது. இவர் அங்க முதல்ல போய் அமர்ந்த வேப்ப மரத்தடி, அந்த வேப்ப மரத்தடியில பல காலம் இருந்து அதன் பிறகு அந்த ஊர் எல்லையில் அவர் வசிக்க கூடாது என்று சொல்ல சாந்த் பாட்டீல் திரும்பி செல்லும் பொழுது இவர் திரும்பி செல்ல விரும்பாமல் அன்று முதல் தான் வாழ்ந்த 60 ஆண்டு காலமும் ஷிரடியிலேயே வாழ்ந்தவர். பாபா அவர்கள் அங்க துவாரகமயி அப்படிங்கிற ஒரு மிக சிறிய மசூதியிலேயே தன் வாழ்க்கையை நடத்தியவர். பாபான்னு சொன்னா நிறைய லீலைகள் அவரை பத்தி நீங்க படிச்சிருக்கலாம், கோவில்கள்ல படங்களாக சிற்பங்களாக பார்த்திருக்கலாம். பாபா அவர்களுடைய புகழ் முதல்ல மருத்துவராகத்தான் அவர் தன்னை வெளி உலகத்திற்கு காட்டிக்கொண்டார். இந்த பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல யாராவது ஒருத்தர் தனக்கு ஏதாவது ஒண்ணு தெரியும்னு சொன்னா, ஐயோ இவன் நம்மளை விட எங்கேயாவது புட்சாலி ஆயிடுவானோ அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். இது பொதுவான ஒரு நியதி. இதுல பாபாவும் விதிவிலக்கு ஆகல. அப்படி யாரும் அவரை ஒற்றுக்கொள்ளாத காலகட்டத்திலும் அவர் பல விஷயங்களை மருத்துவத்தில் செய்து தான் யார் என்பதை உலகிற்கு உணர்த்திய பிறகுதான் அவரது மகத்துவம் புரிய ஆரம்பித்தது. நம்மள நிறைய பேர் யாருமே என்னை புரிஞ்சுக்கிறது இல்லை, இந்த உலகத்துல நான் என்ன செஞ்சாலும் அதுக்கு ஏதாவது ஒரு விமர்சனம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கடவுள் மனிதராக பிறந்தால் அவருக்கே விமர்சனங்கள் உண்டு.
எப்பவுமே இந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது யாரும் சொல்லாம இருக்கவே மாட்டாங்க. அப்படி சொல்லாம இருக்கா அப்படின்னு சொன்னாக்க அது ரொம்ப நல்ல ஒரு வழக்கம். பாபா அதை தான் சொல்றாரு. பாபாவுடைய சச்சரிதத்துல நிறைய பகுதிகள் எனக்கு பிடிக்கும். ஆனா ஒரே ஒரு பகுதி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு உலகத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு பகுதி என்னன்னா, ஒரு மதிய நேரம் பாபா துவாரகமையில உட்கார்ந்துருக்காரு. பாபாவுடைய புகழ் வெளியில எல்லாம் பரவ ஆரம்பிச்ச அப்புறம் அப்போ ஒருத்தர் ஏதோ பேசிட்டே இருக்காரு அந்த துணிக்கு அந்த பக்கம். பேசிட்டே இருக்கும் பொழுது இவர் அவர்கிட்ட போய் சொன்னாராம், என் கூட கொஞ்சம் வெளியில வாயேன் அப்படின்னு. அவருக்கு ஒன்றும் புரியல, இருந்தாலும் போனார். போனவர் ஒரு இடத்த காமிச்சாராம். அங்கே பாரு அது என்னன்னு காமிச்சாராம். அங்கே ஒரு பன்றி ஏதோ அசுத்தங்களை சுத்தம் படுத்திட்டு இருந்துதான். இப்போ பாபா சொன்னாராம், அது என்ன பண்ணுது? அதோட வேலை என்ன? அசுத்தங்களை சுத்தப்படுத்துறது. இப்போ நீ ஒருவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி அவதூறாக பேசியது உன் நாக்கால் நீ அவரது அசுத்தங்களை சுத்தப்படுத்துற. அந்த கர்ம வினை உனக்கு வந்துடும். ஒருவரை பற்றி அவர் இல்லாத பொழுது பேசுவதை விட மிகப்பெரிய தவறு எதுவுமே கிடையாதுன்னு சொன்னாராம். சச்சரிதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இன்று உலகில் பல பிரச்சனைகளுக்கு அடிப்படை என்ன? எல்லாரும் முதுகுல தட்டி கொடுக்கணும்னு சொன்னா நம்ம முதுகு பின்னாடி பேச மட்டும்தான் செய்யறோம். பாபா அப்படிப்பட்ட யாரையும் தன்னுடைய பக்தர்களாக ஏற்றுக்கொள்வதே இல்லை. 100% பர்ஃபெக்டா இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க. அப்படி யாராவது இருக்கேன்னு சொன்னா அது போய். அவரவர்களை அவரவர்கள் குற்றம் குறையுடன் இயல்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வாழ்க்கையின் மிக முக்கியமான பாடம். பாபா சொல்றார், எதுக்குமே ஜாதி மதம் அந்தஸ்து மொழி எதுவும் கிடையாது. துவாரகமையின் கதவுகள் எப்பொழுதுமே திறந்திருக்கும். கேட்குறாங்க, இதில் ஏன் நாங்கள் கதவுகள் எழுப்பி தரோம்? அவர் எனக்கு வேண்டாங்கிறார். என் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். எந்த வசதிகளோடும் பாபா வாழல. பாபாவை பொறுத்தவரை எளிமையாக வாழ்ந்து அதை நமக்கு வாழ்க்கை பாடமாக போதித்தவர். பொதுவா பாபாவுடைய சச்சரிதத்துல நிறைய பேர் அவரோட கூட இருந்திருக்காங்க. பாபாவுக்கு அதிகமாக தாய் இடத்திலிருந்து உணவு கொடுத்த பாயாஜி பாய், பாபாவின் துவாரகமயி துவாரக தாயின்னு பாபா சொல்லுவார் அந்த மசூதிய. அந்த மசூதிய வெள்ளையடித்து பராமரித்த ராதாகிருஷ்ண மாயி, அவருடன் கூடவே பல இரவுகளை கழித்த மகள் சபதி, பாபாவிடம் கடைசி 9 காயின்களை கூட பெரும் பாக்கியத்தை பெற்ற சிறு வயதிலிருந்து பாபாவிடமே விளையாடி வளர்ந்த லக்ஷ்மிபாய் ஷிண்டே, பாபா அப்படின்னு சொல்லி சொன்னாலே இரு கரத்தையும் கூப்பி தன்னுடைய வேலையையும் ராஜினாமா செய்து அவரது பெருமைகளை இசைப்பேருரையாற்றி மகாராஷ்டிரா முழுவதும் புகழ் பெற செய்த தாஸ்கனு மகாராஜ், அவர் தான் சாய் ஸ்தவனமஞ்சரி எழுதியவர். பாபான்னு சொன்னா இப்படி எத்தனையோ பேர் அந்த சச்சரிதத்துல இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி பாபா என்று சொல்லும் பொழுது நமக்கு நினைவுக்கு வருவது, பாபா கிட்ட இப்படித்தான் பூஜை பண்ணுனே கிடையாது. முதல்ல பாபா எனக்கு இது பண்ணுனே கேட்கல. இன்னைக்கு நாம பண்றதெல்லாம் யாரோ ஒருத்தருக்கு ஒன்று நடக்கிறது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல ஒன்று வாங்குறீங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னா அது ஃபேஷன் ஆயிடும். அது எதுக்காக எல்லாரும் பண்றாங்கன்னு தெரியாது. இது இப்போ ரொம்ப காலமா இருக்கிற ஒரு விஷயம். அப்படி நாம ஃபாலோ பண்றோம். பாபா சொன்னதே ஒரே விஷயம்தான், நாமஸ்மரணை சொல்லுங்கள், அன்னதானம் செய்யுங்கள். பசித்து உங்கள் வீட்டிற்கு வரும் ஈயிலிருந்து எறும்பிலிருந்து எல்லாம் உங்களுக்கு அதிதிதான். எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுங்க. பசிக்கிற ஒரு ஜீவனுக்கு உணவு கொடுங்கன்னு தான் பாபா சொன்னார். பல பூஜைகள் நாம பண்றது. இறைவன் நம்மை இதுதான் செய்யணும் எந்த கடவுளுமே கேட்கறது இல்லை. நாம ஒன்று செய்யறோம். நம்ம செய்ய ஆரம்பிச்சுட்டு என்ன பண்றோம், அதை 4 பேருக்கு சொல்றோம். ஒரு சிலருக்கு அது பண்ண முடியாம போகும். அப்ப என்ன சொல்லுவாங்க, ஐயோ என்னால பண்ண முடியல, ஒருவேளை எனக்கு கடவுள் செய்ய மாட்டாரோ. நம்மை படைத்தவன் இறைவன். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாரையும் படைச்சா மாதிரி தான் கடவுள் எல்லா விதமான விலங்குகளையும் படைச்சிருக்கார், பறவைகளையும் படைச்சிருக்கார். ஏதாவது விலங்கோ பறவையோ சாமி கிட்ட போய் நின்னுகிட்டு எனக்கு இதை கொடு, என்னை இப்படி காப்பாத்துன்னு கேக்குதா? அது என்ன வேலை? அது ஏதோ ஒரு உணவை அடிச்சு சாப்பிடணுமா, சாப்பிடுது, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. கடவுளுக்கு படைச்சவனுக்கு தெரியாதான்? இதுல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, லெட்டர் எழுதுவாங்க பாபாக்கு. அதாவது நான் சொல்றது, நான் சொற்பொழிவு பண்ணும்போது லெட்டர் எழுதுவாங்க. ஒரு நாம படிவத்தில் உங்கள் பிரார்த்தனைகளை கூட்டு பிரார்த்தனைக்கு எழுதுவது சரி.
படைத்த அந்த பாபாக்கு தெரியாதா நமக்கு எப்போ என்ன கொடுக்கணும்னு? நாமெல்லாம் ஒரு பிரார்த்தனையை வச்ச உடனே கடவுள் அதை செஞ்சுட்டாருன்னு சொன்னா அடுத்து நம்ம திரும்புவோமான்னு அவரை பார்க்க? இனிமே அடுத்த கஷ்டம் வரும்போது தான் வருவோம். நிஜமா சொல்லுங்க, உங்கள யாராவது ஒருத்தர் இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன், 5000 ரூபாய்க்கு போத்தீஸ்ல ஒரு பட்டு புடவை வாங்கிட்டேன்னு சொல்லி கை கூப்பி என்னைக்காவது யாராவது நன்றி சொல்லியிருக்கோமா கடவுளுக்கு? கிடையவே கிடையாது. ஏதாவது ஒரு போட்டியில பரிசு கிடைக்கலன்னா பாரு, கடவுள் எல்லாரும் அவளுக்கெல்லாம் கொடுக்குறாரு, எனக்கு கொடுக்கலாம், திட்டம் மட்டும் கடவுள்கிட்ட போவோம். கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது பரிபூரண சரணாகதி. அன்னி காலகட்டத்தில் நாயன்மார்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் இறைவன் ஏன் காட்சி கொடுத்தார்? அவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் வைத்துக் கொள்ளவில்லை. என் கண்ணை வேணாலும் உனக்கு தரேன்னார் கண்ணப்ப நாயனார் சிவனுக்கு. இன்னைக்கு எனக்கு இருந்தா கூட நான் தரமாட்டேங்கிற, அப்ப கடவுள் எங்கேருந்து வருவர்? பாபா எல்லாவற்றையும் கடந்தவர். கடவுள் நம்மோட கூட பேசணும்னு சொன்னா நேரம் வந்து பேச மாட்டார். ஒரு குரு கிட்ட ஒரு சீடன் கேட்டாராம், குருவே நீங்க எல்லா ஊருக்கும் போறீங்க, பிரசங்கம் பண்றீங்க, கடவுள் இருக்காருன்னு சொல்றீங்க, எனக்கு கடவுளை காட்டுங்க. நீங்க சொல்றீங்க உங்களோட நாங்கெல்லாம் வரோம், பட் எங்க கடவுளை பார்க்கவே முடியலையே. அப்போ அந்த குரு சொன்னாராம், சரி நாளைக்கு நம்ம ஒரு யாத்திரை போறோம் இல்லையா, அதுல உனக்கு விடை கிடைக்கும். மறுநாள் இவர்கள் ஒரு யாத்திரை செல்கிறார்கள். அப்படி யாத்திரை போகும் பொழுது ஒரு காட்டு வழியா போறாங்க. காட்டு வழியில போகும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போன உணவை சாப்பிட்றாங்க. அப்படி இவங்க அந்த உணவை சாப்பிட்டதும் அந்த சீடர்களுக்கு தண்ணி தாகம். அது வழியா சில வேடுவர்கள் போறாங்க, அவங்க கிட்ட தண்ணி இருக்கு. இவங்க போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி நாங்க யாத்திரை வந்திருக்கோம்னதும் அவங்க அந்த தண்ணீரை கொடுக்குறாங்க. இவங்க சொல்றாங்க, உயிரை மீட்டுட்டீங்க, எனக்கு அப்படி ஒரு தண்ணி தாகம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அதை வாங்கி குடிக்கிறாங்க. அங்க சில பச்சிலைகள்லாம் இருக்கு. இந்த சீடர்களுக்கு பச்சிலை வைத்தியம் நல்லா தெரியும். அவங்க அந்த பச்சிலைகளை எல்லாம் பறிச்சுக்கிறாங்க. பறிச்சுக்கிட்டவங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு இடத்துல நிறைய பேர் கும்பலா இருக்காங்க. இவங்க அதை பார்த்த உடனே என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. ஒரு சிறுவனுக்கு விஷக்கடி, என்ன கடிச்சதுன்னு தெரியல, விஷக்கடி, மயங்கி இருக்கும். அப்போ இந்த குரு சொல்றாரு, நீங்க எடுத்துன்னு வந்த பச்சிலை அதுக்கு உதவுங்க. சீடர்கள் உடனே அங்கே அரைத்து பத்து போட்டு அந்த சிறுவனை எழுப்பிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் இவங்களுக்கு கண்ணீர் மல்க நன்றி சொல்றாங்க. இப்படி அந்த இரவு முடிகிறது. பக்கத்துல இருக்கிற ஒரு ஊருக்கு போய் அவங்க தங்குறாங்க. மறுநாள் காலையில சீடன் கேட்கறான், யாத்திரை போகும்பொழுது எனக்கு கடவுளை காட்டுறேன்னு சொன்னீங்களே, கடவுள் எங்க இருக்காருன்னு காட்டவே இல்லையே. இப்ப குரு சொன்னாராம், நேத்து தண்ணி வேணும் தண்ணி வேணும் தண்ணி வேணும் நீ தவிச்ச பொழுது உனக்கு தண்ணீர் கொடுத்தா பாரு, அவன் கடவுள். அந்த நேரத்தில் அவன் உனக்கு கடவுள். அவன் அன்னைக்கு அப்ப தண்ணி கொடுக்கலன்னா உன்னால ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. இன்னும் கொஞ்ச தூரத்துல நீ ஒருத்தருக்கு மூலிகையால் வைத்தியம் செஞ்ச பாரு, அங்க இருந்தவங்களுக்கு நீ கடவுள். ஏன்னா நீ அவங்கள உயிர்ப்பிச்சிருக்க. கடவுள் என்பவர் கண் முன்னே வரணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ஆபத்து காலத்திலும் தேவை ஏற்படும் பொழுதும் உதவுபவர்கள் ஒவ்வொருவரும் கடவுள் ரூபம்தான், கடவுளால் அனுப்பப்பட்டவர் தான். நான் பாபாவை வணங்குறேன், இவ்வளவு தூரம் கோவிலுக்கு போறேன், பூஜை பண்றேன், வியாழக்கிழமைகள்ல நான் அரிசி சாப்பிடாம விரதம் இருக்கேன், ஆனா பாபா என்ன சோதிக்கிறாருன்னு சொன்னா, சோதனைகள் வாழ்க்கையில நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மாக்களினால். சரி, பூர்வ ஜென்ம கர்மாக்கள் இப்படித்தான் இருக்க போறதுங்கிறச்ச எதுக்காக கடவுளை வணங்கணும்? அப்போ பாபா சொல்ற, பூர்வ ஜென்ம கர்மாக்கள் உனக்கு சீக்கிரம் வைக்கோலில் பட்ட தீயை போல எரிந்து போவதற்கும் உனது நல்வினை விரைவில் ஆரம்பிப்பதற்கும் நீ என்னிடம் வருகிறாய். பாபா கிட்ட வந்தா நம்ம பூர்வ ஜென்ம கர்மா போயிடாது, அதை நல்ல விதமாக விரைவில் முடித்து நம்முடைய விதி நல்ல விதமாக மாறும். இதுதான் பாபாவின் வணங்குவதால் கிடைக்கும் மிகப்பெரிய நன்மை. வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலும் பாபா ஒவ்வொரு விதமாக வாழ்க்கைக்கான பாடங்களை நடத்தி கொண்டே இருந்திருக்கிறார். பாபா அவர்கள் ரொம்ப ஒரு சின்ன இடத்துல, அதுவும் கீழே படுத்துக்கிறாருங்கும் பொழுது பாயாஜிபாய்க்கு மனசு கேட்கல. அவங்க மகள் சபதிட்ட சொல்லி கண்டிப்பா அவருக்கு ஏதாவது ஒன்று படுக்கிறதுக்கான இடம் தயார் பண்ணுங்கிறச்ச அவங்க கட்டில் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்றாங்க. ஆனா பாபா என்ன சொல்றாரு, எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு சின்ன பலகை கொடுங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலகையை
கந்தல் துணிகளால் ஒரு ஊஞ்சல் மாதிரி கட்டி ஏறி படுத்துகிறார். இதுல என்னன்னா அந்த ஊஞ்சல்ல 4 பக்கமும் அகல் விளக்குகள் வேற எரிந்து கொண்டிருக்கும். நிறைய பேருக்கு சந்தேகம், எப்படி பாபா அது மேல ஏறி படுக்கிறாரு, எப்ப இறங்குறாரு, என்ன பண்றாருன்னு. மனிதர்கள் எல்லாம் உறங்கும் இரவு நேரத்தில் பாபா உறங்காமல் விழித்துக் கொண்டு இந்த உலகியலிலிருந்து மக்களை காப்பதற்காக தவம் செய்தார், தியானம் செய்தார். அஷ்டமா சித்திகள் கைவர பெற்றவர் பாபா அவர்கள். தப்தி யோகத்திலிருந்து எல்லா யோகத்தையும் பயின்றவர். இப்போ எல்லா குருமார்கள் கிட்டையும் ஒரு சிறப்பு உண்டு. ஏன் குரு கிட்ட போறோம்? முதல்ல நமக்கு உடம்பு சரியில்லைன்னா ஃபேமிலி டாக்டர்கிட்ட போவோம், ஃபேமிலி பிசிஷியன். அங்கிருந்து அவர் ரெஃபர் பண்ணுவார் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட, நீங்க இங்க போங்க. இப்போ ஃபேமிலி பிசிஷியன்ஸ்லாம் கிடையாது, எல்லாருமே ஒரு ஸ்பெஷலிஸ்டா தான் இருக்காங்க. பாபா என்பவர் நமக்கு வழிகாட்டுவார். பாபா நான் கடவுள்னு சொல்லவே இல்லைங்க, நான் குரு. குரு என்றால் குருவுக்கெல்லாம் குரு, சத்குரு. இருளை நீக்குகிறேன், உனக்கு வழிகாட்டுறேன், நீ என்ன பண்ணணும்னு சொல்ற. அந்த ராமன் காப்பாற்றுவார்னு சொல்றார், அந்த அல்லாஹ் பார்த்து கொள்வார்னு தான் சொல்றார். எம்மதமும் சம்மதம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர். நீங்க பாபாவுடைய இதுல பாத்தீங்கன்னா ஸ்ரீராம நவமி கொண்டாடணும்னு ஷிரடியில நினைக்கிறாங்க. ஆனா ஷிரடியில இருக்கிறது ஒரு கிணறு, அந்த கிணறு எப்பவுமே வறட்சியா இருக்கும், அது ஒரு வறண்ட பூமி. அப்போ பாபா அவர்கள் சில பூக்களை அந்த கிணற்றில் போட்டு வற்றாத நீரை உருவாக்கினார். அதே நேரத்தில் உருஸ் திருவிழாவுக்கும் பாபா அவர்கள் ஒப்புதல் தருகிறார். பாபா அவர்கள் தன் கையில இருந்த சட்காங்கிற குச்சியால உருவாக்கி அணையாத நெருப்பு தான் துணி, இன்னைக்கும் எரிஞ்சுட்டே இருக்கு ஷிரடியில. இந்த துணியில் சாம்பல் தான் உதி. விபூதிங்கிறது திருநீராக, நீரில்லா நெற்றிப்பாழ்னு சொல்லுவோம். இந்த உதி பலருக்கு அருமருந்தாக இருந்திருக்கிறது. பாபா மருத்துவராக அன்னைக்கு தான் இருந்தாரா? இல்ல, இன்னைக்கும் இருக்கார். நான் உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமா ஒரு லீலை சொல்றேன். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு லீலை. இப்ப நான் சொல்றது எல்லாமே என்னுடன் தொடர்பில் இருக்கும் பாபாவின் பக்தர்கள் எனக்கு அனுப்பும் கடிதங்கள் மற்றும் இந்த 10 ஆண்டுகளில் பல மேடைகளில் பாபாவை பற்றி நான் பேசும் பொழுது அவர்களுடன் ஏற்பட்ட தொடர்பில் எனக்கு கிடைத்த மெயில்கள். இவர் கோவை மாவட்டத்தில் ஒரு பெரிய டெக்ஸ்டைல் டிவிஷன்ல வேலை பார்க்குறவர். இவருக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. கடவுள் அப்படிங்கிறவர் யாரும் கிடையாது, உழைப்பு தான் எல்லாம், செய்யும் தொழிலே தெய்வம், அதுதான் இவரோட தாரக மந்திரம். இவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, அவர் அதெல்லாம் மாறுறதாவே இல்லை. ஒரு நாள் இவருக்கு தீவிரமான காது வலி. அதாவது இவரால் எதையுமே பார்க்க கூட முடியல நிமிந்து, அந்த அளவு காது வலி. உடனே ரொம்ப பிரபலமான ஒரு மருத்துவமனைக்கு கோயம்புத்தூர்ல போறாரு. அப்படி போய் இவர் அந்த மருத்துவர்கிட்ட காமிச்சதும் மருத்துவர் சில மருந்துகளை கொடுத்து ஒரு வாரம் கழிச்சு வாங்கங்கிறாரு. ஒரு வாரம் கழிச்சு இவர் போறாரு, வலி இன்னும் அதிகமாயிடுச்சு. அவர் சொல்றாரு, எனக்கு என்னமோ நீங்க மெட்ராஸ்க்கு போறது பெட்டர்னு தோன்றது, அங்க போய் நான் சொல்ற காது மூக்கு தொண்டை நிபுணர் ENT சர்ஜனை போய் பாருங்க அப்படிங்கிறாரு. இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, வேண்டாம், இங்கேயே எவ்வளவோ மருத்துவமனை இருக்கு பாருங்களேங்கிறச்ச, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரின்னு சென்னைக்கு வர்றாரு. சென்னைக்கு வந்தவர் ரொம்ப பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த ENT டிவிஷன்ல பார்க்குறாரு. அந்த டாக்டர் என்ன சொல்றாரு, உங்க இயர் ட்ரம்ல ஓட்டை விழுந்துருச்சு, அதனால உங்களுடைய காது மடல்ல பின்னாடி இருக்க சதையை வெட்டி எடுத்து இதுல தேக்கணும். இதுதான் அவர் சொன்னது. அதுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவாகும். இப்பெல்லாம் எப்படின்னா, மருந்து கொடுத்தா உங்களுக்கு குணமாயிடும் அப்படின்னு சொல்றதோட கூட, உங்களுக்கு மருந்து கொடுத்தா குணமாயிடும், இவ்வளவு செலவாயிடும் சேர்த்து தான் இப்ப சொல்லுவாங்க. அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா காலகட்டங்கள்ல ஏபிசின்னு மாத்திரை கொடுப்பாங்க மருத்துவர்கள். கம்பவுண்டர் ஒரு பெரிய இதுல ஜூஸ் ரசனா கரைச்சி வச்சிருக்க மாதிரி கரைச்சி வச்சிருப்பாங்க. அதுதான் எல்லாருக்கும், ஜுரத்துக்கும் அதுதான், தலைவலிக்கும் அதுதான், பேதிக்கும் அதுதான். ஆனால் நாம் அனைவரும் என் தலைமுறை உட்பட ஆரோக்கியமாக வாழ்ந்தோம். காரணம், நாம அதிகமாக எதற்கெடுத்தாலும் தனித்தனியா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் என்னைக்கு கண்ணுக்கு கூட வலது கண்ணுக்கு இவர் ஸ்பெஷலிஸ்ட், இடது கண்ணுக்கு இவர் ஸ்பெஷலிஸ்ட் வரும் தெரியல. இன்று உலகம் அப்படி ஆயிடுத்து.
இதற்கு காரணம் நாமளும் ஒன்று. ஏன்னா முன்ன வந்து நம்ம வந்து ஒன்றும் இல்லை, அஜீரணம் அப்படின்னு சொன்னாலே வீட்டில் ஏதாவது ஒரு கஷாயம் கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு பேசாமல் இருப்போம். இப்போ உடனே விளம்பரங்களும் அவ்வளோ மாத்திரைகள் வருது, உடனே நமக்கு ஏதாவது, ஏன்னா நமக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய இணையதளத்தில் நமக்கு என்னெல்லாம் ஆகும் தான் முதல்ல வருது. உனக்கு ஸ்ட்ரோக் வந்தால், யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு மரணம் சம்பவிச்சு, இது இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற பயப்படுறோம், டாக்டர்கிட்ட போகிறோம். இவர் அப்படி போன பொழுது 1 லட்சம் ரூபாய்னதும் பணம் இவருக்கு பெரிய விஷயம் அல்ல. ஆனாலும் இவருக்கு யோஜனை, ஏன்னா காதில் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, இது ஒரு இந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போது கோயம்புத்தூர்லேருந்து அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, இங்கே என் ஃப்ரெண்டு சொல்லி நான் கோவையில் நாகசாய் மந்திர் போகிறேன். இந்த நாகசாய் மந்திரில் நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பாக சரியாயிடணும்னு சொல்லிட்டு இன்னிலேருந்து 1 வாரம் நான் போகிறேன். நீங்கள் அந்த மருத்துவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நடந்துக்குவோங்கன்றாங்க. இவர் ஒரு வாரம் இருக்காரு. அந்த மருத்துவர் சொன்ன மாத்திரையெல்லாம் சாப்பிட்றாரு. ஆனால் வலி குறையலைங்க, வலி அதிகமாயிட்டே இருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு இவருடைய நண்பர் ஒருத்தர் இவரை பார்க்க வர்றார். நீ எனக்கு வந்தேன்னே தெரியாதே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கார். இவர் தன்னுடைய நிலைமையை சொல்கிறார். இவர் தன்னுடைய நிலைமையை அப்படி சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒருத்தரை தெரியும், அவர் ரொம்ப ரொம்ப வருஷமாக மருத்துவம் பார்க்குறாரு, அதை ஒரு சேவையாக நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீ வேணா வாயை இன்னைக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போகிறார். அப்படி இவர் கூட்டிகிட்டு போன அந்த மருத்துவர் பார்த்துட்டு சொன்னாராம், ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு காதில் தண்ணி போய் பழுப்பு திரவமாக மாறிடுது, இயர் ட்ரம்ல ஓட்டையெல்லாம் ஒன்றும் விழலை, நீங்கள் என்ன பண்ணுங்க, 1 வாரத்துக்கு பஞ்சில் தேங்காய் எண்ணெயை தோச்சு காதில் வச்சு 5 நிமிஷம் அந்த காதை மூடிக்கோங்க, அப்புறம் குளிங்க, தலைக்கு குளிக்காதீங்க, சும்மா 2-3 பெயின் கில்லர் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரோம். இவருக்கு நம்பிக்கையே இல்லை, என்னப்பா இது, சர்ஜரி பண்ணணும்னு சொன்ன இடத்துல வெறும் தேங்காய் எண்ணெயை பஞ்சில் தோச்சு வைங்கிறாங்க. 7 நாள் நிறைவடைகிறது. இவருக்கு சுத்தமாக வலியே இல்லை. இவர் ரொம்ப சந்தோஷமாக இந்த நண்பரை கூப்பிட்டு மறுபடியும் போகிறாரு அங்கே. அப்படி இவர் அங்கே போன உடனே அந்த மருத்துவர் சொன்னாராம், என்னங்க உங்களுக்கு தேவையாயிடுச்சுங்க. இவர் சொன்னாராம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அவர் சொன்னாராம், நான் என்னங்க பெரிய விஷயம், மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர், அந்த சாயி இருக்கா அந்த பாருங்க அப்படின்னு காமிச்சா பக்கத்தில் ஒரு பெரிய சாய்பாபா படம் மாட்டியிருந்ததும். இவருக்கு பாபா அவர்கள் தன்னை இப்படி ஒரு லீலை மூலம் ஆட்கொள்கிறார்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம். தன் மனைவிக்கு ஃபோன் பண்ணி சொன்னாராம், நாகசாய் மந்திருக்கு உன்னோட நாளைக்கு நானும் வரேன், கடவுள் நம்பிக்கையே எனக்கு கிடையாது, நான் கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னவருக்கு இது எப்படி சாத்தியம்? இதெல்லாம் நடக்குமா பிரியா மேடம்னா, நம்பிக்கை இருந்தால் எதுவுமே நடக்கும். நாம நம்பினோம், நாளை காலைல பொழுது விடிய நம்ம இருப்போங்கிறதே நம்பிக்கை தானேங்க. இன்னைக்கு காலைல நைட்டுன்ற கறிகாலாம் நறுக்கி வைக்கிறோம், புளி கரைச்சி வைக்கிறோம், சமையலுக்கு எல்லாம் பண்ணுறோம். பொழுது விடிய நாம இருப்போங்கிற அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒரு மனிதனுக்கு மிக அவசிய தேவை அதுதான். நீங்க நம்பிக்கையை வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எல்லாம் அவர் பார்த்துப்பாருன்னு உங்களுக்கு தானா தோண ஆரம்பிச்சிடும். பரிபூர்ணமாக அதுதான் சரணாகதி என்று சொல்லப்படுகிறது. சரி, நம்பிக்கைக்கு ஒரு கதை சொல்றேன். மிகப்பெரிய லலிதாம்பிகை உபாசகர், அம்பாள் தான் அவருக்கு எல்லாமே. எப்பவுமே கடவுளை ரொம்ப வணங்கினா கொஞ்சம் காசு கஷ்டம் வரும், அது பொதுவான விதி. இவருக்கும் அதே மாதிரி கஷ்டம். அப்பெல்லாம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி எங்ககிட்ட நீங்கள் தங்கத்தை கொண்டு வந்தால் உடனே காசு கொடுக்கணும்னு யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் இவர் ஒருத்தட்ட கடன் வாங்கிடுறாரு. கடன் வட்டியோட அதிகமாயிடுறது. இவர்கிட்ட அது கொடுப்பதற்கான வசதி இல்லை. ஒவ்வொரு முறை இவர் சென்று கொடுக்க முடியலன்னு சொல்லும் பொழுதும் வேதனையோடு வந்து அம்பாளை கேட்பார், தாயே என்ன சோதனை இது, எனக்கு வழிகாட்டக்கூடாதா அப்படின்னு. அந்த பக்தரை அம்பாள் காப்பாற்ற வேண்டிய காலகட்டம் வருது. அந்த செல்வந்தர் ரொம்ப கோபமா இவர் எழுதி கொடுத்த பத்திரத்தோட இவர் வீட்டுக்கு வர்றார் ஒரு நாள் காலையில். இந்த பக்தர் பூஜையில் இருக்கார். அப்படி வந்தவர் கேட்குறாரு அவர் மனைவிட்ட, உங்கள் வீட்டுக்காரரை கூப்பிடுங்க, இந்த திண்ணையை விட்டு நான் கிளம்ப மாட்டேன், மொத்த பணத்தையும் எனக்கு கையில் கொடுங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, ஆனால் என்னால் வந்து இப்போ எதுவும் சொல்ல முடியல, நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு பணம் எதுவும் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே அவர் சொன்னாராம், உங்கள் கணவர் வாங்கிட்டு வந்து எத்தனை மாதம் ஆறுது, வட்டியும் சேர்ந்து எவ்வளோ ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசினார். இந்த அம்மா கண்ணீர் மல்க உள்ளே போகிறாங்க. போனால் அவங்க கணவர் அப்படியே லயிச்சு போயிருக்கார் அம்பாளை பூஜையில்.
இவங்களுக்கு என்ன சொல்றது, அவர் பூஜையை கெடுக்கவும் மனசு வரல. இவங்க அங்கேயே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பூஜை முடிஞ்சு ஆர்த்தி முடிஞ்சு அவர் பிரசாத தட்டோட வெளியில வர்றாரு. வந்தா இவர் உட்கார்ந்துருக்காரு. அவர் உடனே, ஐயோ நீங்க எப்போ வந்தீங்கன்னு தெரியலையே, என்னை மன்னிக்கணும் அப்படிங்கிறாரு. அவர் உடனே சொல்றாரு, என்னை மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப கோவமா உங்க மனைவிட்ட பேசினேன், ஆனா உங்க மனைவி எனக்கு சேர வேண்டிய மொத்த தொகையும் வட்டியோட கொடுத்துட்டாங்க, இந்தாங்க பத்திரம் நேரம். இவர் சொல்லிட்டே இருக்காரு. அந்த அம்மா வெளில வந்தாங்களாம். அந்த அம்மா வெளில வந்து சொல்றாங்களா, இவர் வந்திருக்காருன்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன், ரொம்ப நன்றிமா, நீங்க தான் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்களா. அந்த அம்மா கேட்டாங்களா, வெளியே வரலையே, இத்தனை நேரம் இவரோட பூஜையில உள்ளனா இருந்தேன், நான் எங்க வெளில வந்தேன். அவர் சொன்னாரு, இல்லைங்க இந்த பாருங்க பணம் அப்படிங்கிறாரு. அவர் கையில அந்த பணம் இருக்கு. இப்போ பிரம பிடிச்சா மாதிரி அந்த பக்தர் திரும்பி பார்க்கறாராம். அம்பாள் வந்து ஒரு புன்னகையோடு இருக்காளாம். இப்போ நினைக்கிறாராம், தாயே லலிதா, நீ தான் என் சார்பா என் மனைவி ரூபத்தில் வந்து என் கடன் அடைச்சியா? உன்னை பரிபூர்ணமா நான் அடைஞ்சதுக்கு இதுவான்னு கேட்குறாளாம். அந்த செல்வந்தர், ஐயோ கடவுளால் விரும்பப்படும் ஒருவரையா நான் இப்படி பேசிட்டேன், காலில் விழுந்து கதறினாராம். அந்த தேவி உபாசகர் வேற யாரும் இல்லைங்க, லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதிய பாஸ்கர ராயர். தஞ்சை மாவட்டம் திருவாலங்காட்டு காவேரி கரையில வசிச்சவர். தஞ்சாவூர் மயிலாடுதுறை மார்க்கத்துல பாஸ்கர ராயபுரம்னு இன்னைக்கும் இருக்கு. கடவுளை பரிபூர்ணமாக சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பா கடவுள் உதவுவர். சரி, கடவுள் எப்ப உதவுவர்? நாம அடிக்கிற கேலண்டர் வேற, நமக்காக கடவுள் அடிச்சிருக்கிற கேலண்டர் வேற. அந்த கேலண்டர் படி தான் செய்வர். நம்முடைய கேலண்டர் படி எந்த கடவுளும் செய்ய மாட்டார். சரி மேடம், சிலர்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல தவறுகள் செய்கிறாங்க, ஆனால் அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நாங்கள்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்கோம், ஆனால் எங்களுக்கு இல்லையேனா, பாபா சொல்றார், நான் வந்து ஒருவன் செய்யும் பாவ புண்ணியத்தை பொறுத்து கயிறை விட்டுடுவேன், செய்யற வரைக்கும் அவன் எல்லா பாவங்களையும் செய்யட்டும்னு, அதுக்கப்புறம் கயிறை இழுத்துடுவேன், அதுக்கப்புறம் அவனால் எந்த பக்கமும் மூச்சு விட முடியாது. இது பாபாவின் வாக்கு. பாபான்னு சொல்லும் பொழுது அவர் மருத்துவராக செய்த லீலைகளை அதிகமாக பதிவு செய்திருந்தாலும் அவர் வாழ்க்கைக்கு நிறைய விஷயங்களை சொல்றார். ஒரு முறை பாபா அவர்கள் துவாரகமையில் உட்கார்ந்துருக்கச்ச ஒரு அம்மா, ரொம்ப ரொம்ப சாவித்ரி டெண்டுல்கர்னு பேரு, கிட்டத்தட்ட பாபா பேர்ல 800 பஜன் பாடல்கள் எழுதினவங்க, ரொம்ப கலக்கத்தோட வராங்க. வந்து அவங்க பாபா முன்னாடி உட்காடுறாங்க. பாபா கேட்குறாரு, என்ன ஆச்சுமா அப்படின்னு. அப்போ அவங்க சொல்றாங்க, இல்லை இந்த வருஷம் என் பையன் வந்து மருத்துவ படிப்புக்கு போகணும், ஜோசியம் பார்த்ததுல அவன் இந்த வருஷம் பாஸ் பண்ண மாட்டான்னு வந்துருச்சு. பாபா சொன்னாராம், என்னை நம்பும் நீங்கள் எதற்காக அதெல்லாம் பார்க்குறீங்க? உங்களுக்கு என் மேல பரிபூர்ண நம்பிக்கை இருந்தா உங்க பையனை நான் சொல்றேன், இந்த உதியை கொடுத்து அவனை பரீட்சைக்கு போக சொல்லுங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுவான். இந்த அம்மா வந்து சொல்றாங்க, அந்த பையன் அதெல்லாம் முடியாதுங்கிறோம், அதெல்லாம் முடியாது, இந்த வருஷம் நான் ஃபெயில் ஆயிடுவேன்னா அடுத்த வருஷம் போறேன். அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல கண்டிப்பாக பாபாவின் வாக்கு பொய்க்காது. சரின்னு அந்த பையன் போறான். அதே மாதிரி மிக அற்புதமாக தேர்ச்சி பெறுகிறான். அடுத்த கட்டம் டைரக்ட் இன்டர்வியூ. நான் போகல, இதுல நான் செலக்ட் ஆக மாட்டேன். நம்ம சொல்றா, இல்ல பாபாவை நினைச்சு போ, கண்டிப்பா செலக்ட் ஆவேன். அதே மாதிரி செலக்ட் ஆகிறோம். பாபா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க வச்ச பாபா சொன்னாராம், நம்மை ஆட்டுவிப்பவர் கடவுள், அவர் நமக்கு நல்லது செய்வார்னு நாம செய்யறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எதற்காகவும் எதையும் நிறுத்தக்கூடாது. பாபா அதைத்தான் சரணாகதியில சொல்றார், பரிபூரணமாக இறைவனை நம்புபவர்களுக்கு எதுவும் நடக்காது. சரி, நிறைய பேருக்கு பாபா சோதனைகள் கொடுக்குற. மகள் சபதி ஒரு முறை பாபாவை கேட்பார், உங்களையே கதின்னு இருக்கேன், உங்களோட இரவு படுத்துக் கொள்கிறேன், சிவன் கோவில் பூஜைக்கு அப்புறம் நீங்க தான் எல்லாம் இருக்கேன், ஆனா எனக்கு நீங்க வந்து அவ்வளவு சோதனைகளை கொடுக்குறீங்களேங்கும்போது அவர் சொல்லுவார், அந்த சோதனைகளை தாங்கி இன்றும் நீ நலமாக இருப்பதற்கு என்னுடைய ஒத்துழைப்பு உனக்கு இருக்கு, நீ உணரல. இந்த இடத்துல இந்த பாபா இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு மனிதர் கடவுள்கிட்ட பேசுவாராம். அப்படி பேசும் பொழுது அவர் கேட்டாராம், கடவுளே நேத்து எனக்கு ஒரு கனவு வந்தது, அந்த கனவுல பீச் ஓரமா சில காலடி தடயங்கள் எல்லாம் இருந்தது, நிறைய இடங்கள்ல 2 காலடி இருந்தது, ஒரு சில இடங்கள்ல ஒரே ஒரு காலடி தான் இருந்தது அப்படின்னாராம். அப்போ
இந்த 2 காலடி எல்லாம் வந்து என் கூட நீங்க வந்திருக்கீங்க, ஒரு காலடி எல்லாம் நீங்க அப்பெல்லாம் என்ன கை விட்டுட்டீங்க போல, அதுதான் என் கஷ்டமான காலம் போலன்னு. கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், இல்லப்பா அந்த காலகட்டத்துல உன்னை நான் என் முதுகுல சுமந்து நடந்துகிட்டு இருந்தேன். கடவுள் நமக்கு வழிகாமிச்சு கொண்டுதான் இருக்கிறார், அதை நம்ம உணரணும். பாபா ஒரு முறை பாயாஜி பாயம்மா கேட்பாங்க, சாயி உனக்குன்னு எதுவுமே வேண்டான்னு சொல்ற, எனக்கு என்னம்மா தேவைம்பர், ஆனா உங்ககிட்ட நிறைய பொக்கிஷம் இருக்குன்னு நேத்து நீ சொன்னியாமே தாத்தியா கிட்ட அப்படிம்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், யாருமே என்கிட்ட என் பொக்கிஷத்தை வேணும்னு கேட்க மாட்டேங்கிறாங்க பாய்ஜா மாங்பர். அது என்னப்பா பொக்கிஷம், இந்த துவாரகமையில ஒண்ணுமே இருக்கிற மாதிரி தெரியலையே. அப்போ அவர் சொல்லுவார், என்னிடம் இருக்கும் பொக்கிஷம் அருள், அதை வழங்க நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் வருபவர்கள் எனக்கு இதை கொடு அதை கொடு என்று தானே கேட்கிறார்கள். யார் என்கிட்ட அருளை கேட்கிறாங்க? யோசிச்சு பாருங்க, யாராவது நம்ம போய் பாபா முன்னாடி நின்று, பாபா உங்களுக்கு எல்லாம் தெரியும், என்ன எப்படி வழி நடத்தணுமோ வழி நடத்துங்க அப்படின்னு சொல்றோமா? அல்லது பாபா தமிழகத்தையோ அல்லது இந்தியாவையோ நல்லபடியா வைன்னு கேட்கிறோமா? அதெல்லாம் கிடையாது. பாபா என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், பாபா எனக்கு வீட்டு கடன் அடையணும், பாபா என்னுடைய சுகர் நார்மல் ஆகணும், பாபா எனக்கு இது நடக்கணும், இப்படிதானே கேட்கிறோம். அவரோட அருள் இருந்தா இதெல்லாம் தானா நடக்கும்ங்கிறது தான் நம்பிக்கை. பாபா நீங்க பார்த்துக்கோங்க, இவ்வளவுதான். அந்த பார்த்துக்கோங்கிறதுலயே எல்லாம் வந்துருது. இதைத்தான் நாம் உணர வேண்டும். பாபா அதைத்தான் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறாரு. ஒரு முறை ஒரு பெரிய செல்வந்தர் பாபா கிட்ட வந்து ஒரு பெரிய பொட்டி நிறைய பணத்தை வச்சாராங்க. அப்பெல்லாம் வந்து ஆயிரங்களே ரொம்ப பெருசு, இப்பெல்லாம் கோடிகளே பெருசு கிடையாது. அந்த பொட்டியை வச்சதும் அவர் சொன்னாராம், பாபா உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க, இது எல்லாமே உங்களுக்கு தான், ஏன்னா நீங்க எனக்கு செஞ்ச ஒரு இதுக்கு நான் நன்றி கடன். இப்போ அவர் என்ன பண்ணாராம், மொத்தத்தையும் எடுத்து போட்டாராம் துவாரகமையில. எல்லாரும் எடுத்துக்கோங்க, ஷீரடி மக்கள் எல்லாரும் எடுத்துக்கோங்க. இப்போ அவர் சொன்னாராம், ஏன் பாபா இப்படி பண்ணீங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் சேர்த்து கொண்டு வந்தேன். நீ ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்த இல்லை, அப்போ வேணா திருப்பி நீயே போட்டு எடுத்துன்னு போயிடு. பாபா உங்களுக்காக தானே கொண்டு, நான் எதையுமே கேட்கலையே. நான் ஒருவர் என்னிடம் தட்சணை கொடுத்தால் அதை அன்று இரவுக்குள் செலவு செய்து விடுவேன், எதையும் எனக்குன்னு வச்சுக்க மாட்டேன். ஒரு மனிதன் எப்பொழுது தனக்கு என்று பொருட்களை சேர்க்க ஆரம்பிக்கிறானோ அப்பொழுதுதான் அவனுக்கு பேராசை, பொறாமை, போட்டி போன்றவை ஏற்படும். எனக்கு எதுவுமே தேவையில்லை. அப்போ அந்த செல்வந்தர் சொல்லுவார், நீங்க சிலரெல்லாம் தட்சிணை கேட்கிறீங்களே, அவர்கள் செய்த பாவத்தை கழிப்பதற்காக தட்சிணை கேட்கிறேன். ஒருவரிடம் நான் 1 ரூபாய் வாங்கினால் அவருக்கு 10 திருப்பி கொடுப்பேன். இது பாபாவுடைய அமுத மொழிகள்ல முக்கியமான ஒண்ணு. When Sai takes 1 rupee from you as dakshina, he will give you 10 times back. ஆனா உடனே என்ன பண்ணக்கூடாது, 100 ரூபாய் போடுறேன் பாபா எனக்கு 1000 ரூபாய் கொடுன்னு கேட்கக்கூடாது. அதாவது அவர் சொல்லியிருக்கார், அவர் காலப்போக்கில் கொடுப்பார். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கு. நான் இதை செஞ்சேனே, யோசிச்சு பாருங்க. பாபாவுக்கு பூரன் போலி ரொம்ப பிடிக்கும். நான் பூரன் போலி பாபாக்கா பண்ணேன். பாபா என்னைக்காவது சாப்பிட்டுருக்காரா? சாப்பிட்டா பண்ணுவீங்களா அடுத்த வியாழக்கிழமை? நீங்க பண்ண மாட்டீங்க. நம்முடைய மன திருப்திக்கு செய்கிறோம். பாபா அன்னதானம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, அன்னதானம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கோவில்ல கட்டுறதுங்கிறது சரி. நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படி, நான் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் அன்னதானம் பண்றேன்னு சொல்லிட்டு இவங்களுக்குலாம் கொடுத்தேன். பாபா பசித்தவருக்கு கொடுப்பதை தான் அன்னதானம்னு சொன்னார். நம்ம பிளாட்ல இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்றது அன்னதானம் இல்லை. யாருக்கு பசிக்கிறதோ அவர்களுக்கு தருவதுதான் அன்னதானம். பாபா நிறைய விஷயங்கள் வாழ்க்கைக்கு அப்படிதான் சொல்லுவார். பாபா அவர்கள் ஜாய் ஜூஸ் அப்படின்னு 2 பூக்களை வளர்த்தார். அதாவது முல்லை மற்றும் சாமந்தி. லெண்டி தோட்டம்னு பேரு. ஷிரடிக்கு போறவங்க இப்போ நீங்க போய் அங்க பார்க்கலாம். பாபா அவர்கள் அந்த விதைகளை விதைச்சு தினமும் அதுக்கு தண்ணி ஊத்துவர். வாமன் பாட்டியாங்கிறவர் தினமும் அவருக்கு சுடப்படாத 2 குடங்களை கொடுப்பார். அதை வச்சுதான் பாபா வந்து அந்த மரங்களை வளர்த்துன்னு வந்தார். அந்த மரங்களை வளர்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த லக்ஷ்மி பாய் ரொம்ப சின்ன குழந்தை வந்து கேட்போம், சாயி எதுக்காக இதெல்லாம் வளர்க்குறீங்க? உங்களுக்கு பூக்கள் வேணும்னா எங்க வேணா நீங்க எடுத்துக்கலாமே. அப்போ அவர் சொல்லுவார், நாம கடமையை செய்யணும். கீதையோட தத்துவம் தான், பலனை எதிர்பார்க்க கூடாது. இன்னைக்கு நான் இங்க உருவாக்குற இந்த தோட்டம் ஷிரடிக்கு என்றென்றும் பலன் தரும். இது உடனே எனக்கு பலன் தரும்னு சொல்லல, ஆனா கண்டிப்பாக உரிய நேரத்துல பலன் தரும்னு சொல்றார். இந்த தருணத்துல
ஒரு கதை, பகவத்கீதை கதை இது நடந்துட்டுருக்கு, வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சீடன் கேட்குறான், தினமும் வரீங்க வகுப்பில் வந்து கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேங்கிறீங்க, அப்படியெல்லாம் எல்லாராலையும் இருக்க முடியுமா? அது என்ன கடமையை செய்யறது பலனை எதிர்பார்க்காம இருக்கு, அப்படி எதிர்பார்த்தா என்ன நடக்கும்? பொதுவாக நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கறது ரொம்ப சுலபம், பதில் சொல்கிறது தான் கஷ்டம். ஆனால் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. இவன் கேட்குறான். அப்போ அந்த கீதை பேருரை பண்ணவர் சொல்கிறார், உனக்கான ஒரு பதிலை நான் நாளைக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக என்னை நாளைக்கு வந்து பாருங்கிறார். மறுநாள் அவன் வந்ததும் என்ன பண்ணுறார், ஒரு விதையை கொடுக்குறார் அவன்கிட்ட. நீ என்ன பண்ணுற, இதை எடுத்துன்னு போய் உன் வீட்டில் இருக்கிற தொட்டியில் வச்சு விதை தண்ணி விடு, உரம் போடு, தினம் எடுத்து முளைச்சிருச்சான்னு பாரு. ஆனால் தினம் பார்க்கணும் நீ. அவனும் ரொம்ப கர்மஸ்ரத்தையாக பார்க்குறான். இன்னொருத்தனை அழைச்சி அவன்கிட்ட கொடுத்து இதை நீ வள அப்படின்னு மட்டும் சொல்லிடுறார். ஒரு மாதம் கழித்து 2 பேருடைய தொட்டியும் கொண்டு வர சொல்கிறார். கொண்டு வந்ததும் அவர் சொன்னாராம், என்னப்பா உன் தொட்டியில் வளரவே இல்லைன்னு. என்னங்க நீங்கள் தினமும் விதைச்சிட்டு எடுத்து பாரு எடுத்து பார்த்தா அது எப்படி வளரும்? அப்படி தானேப்பா, கடமையை செஞ்சுட்டு பலன் வரலன்னு சொன்னால் எப்படி? விதைச்சது எப்படி முளைப்பதற்கு நேரமாகுமோ, நீ செய்த கடமை உனக்கு பலனை தர நாட்கள் ஆகும். உடனே கிடைக்கணும்னா எப்படி? நல்லா யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில எல்லாமே உடனே கிடைத்தால் அதில் நமக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் இருக்குமா? இருக்காது. நம்ம ரொம்ப போராடிய பிறகு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான். நீங்க பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் வருது, ஹாப்பினஸ் குறைஞ்சிருக்குன்னா என்ன காரணம்? எல்லாம் அபரிமிதமா கிடைக்கிறது. அந்த காலத்துல போனுன்னு சொன்னா ஒரு 4 வீட்டில் ஒன்று இருக்கும், பிபி கால். இதுல வேற என்னன்னா, வெளியூர்லேருந்து ஃபோன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரே பெருமையா இருக்கும். கூப்பிட்டாக்க எனக்கு ட்ரங்க் கால் வருது. இன்னைக்கு இன்டர்நேஷனல் காலுக்கே வேல்யூ கிடையாது. அன்று நம்ம வீட்டில் நம்ம ஒரு குழந்தையா இருந்தாலும் எத்தனை குழந்தையா இருந்தாலும் அந்த ஸ்கூல் திறக்கும் பொழுது பழைய நோட் புக்கில் இருக்கிற பேப்பர்லாம் எடுத்து பைண்ட் பண்ணி ரஃப் நோட்டாக கொடுப்பாங்க. இன்று 5 சப்ஜெக்ட் நோட் எவ்வளோ வேணும் வாங்கிக்கோ, ஏன்னா அப்பா அம்மா 2 பேர் சம்பாதிக்கிறாங்க. ஆக இன்று நமக்கு அதாவது எதையும் நாம ரொம்ப பாடுபட்டு வாங்கினாதாங்க சந்தோஷம் கிடைக்கும். சந்தோஷம் என்பது அப்படித்தான் உருவாகும். எல்லாமே ஈஸியா இருந்துருதுன்னா லைஃப் நல்லா இருக்காது. இப்ப பாபா உங்களுக்கு கேட்டவொன்னே எல்லாத்தையும் கொடுத்துட்டா பாபா எல்லாத்தையும் கொடுத்துடுவார், அதோட போயிடும். அதற்காக நீங்கள் அவரிடம் வந்து பிரார்த்தித்து அவருடன் 2 கலந்து இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அது கிடைச்சதுன்னா, சாயி அருளால் எனக்கு இது கிடைச்சதுன்னு நீங்க சொல்லுவீங்க. இதுதான் உலக நியதி. பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பாபா வந்து நமக்கு சொல்லுவார். அப்படி அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு காலகட்டத்திலும் குருமார்களை நிந்திக்க கூடாது. எந்த ஒரு குருமாரை ஒருவர் நிந்திக்கிறார் என்றால் அந்த இடத்துல நீ இருக்காதேங்கிறார் பாபா சரிதத்துல. உனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, நீ ஏன் அவரை விமர்சிக்கிற? உனக்கு அவரை குருவாக பிடித்திருக்கிறதா, ஏற்றுக்கொள், அவ்வளவுதான். இதுல நிந்தனை அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு இடமே கிடையாதுங்கிறார் சாய்நாதர். ஆனா இன்னைக்கு விமர்சனங்கள் ரொம்ப அதிகமாயிடுது. பொதுவா பேசும் பொழுது அது உண்மையான்னு கூட யாரும் யோசிக்கிறது இல்லை, பேசுறாங்க. பாபாவிற்கு இதெல்லாம் பிடிக்காத விஷயங்கள். எல்லா குருவுமே நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? குருமார்களை நிந்திக்க கூடாது. தெய்வமே அவங்க தானே காட்டான்னு சொல்றேன். மாதா பிதா குருவுக்கு அப்புறம் தான் தெய்வமே. அப்படிப்பட்ட குருமார்களை நிந்திப்பதை பாபா விரும்பவில்லை. அதை சரிதத்தில் அவர் சொல்றார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாபாவுடைய லீலைகள் நிறைய இருக்கு. ஒரு குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள்ங்க. அந்த வீட்டோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க 2 வருஷத்துக்கு ஒருத்தர் வீடு மாறிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரணம் வரும் அவங்களுக்கு. எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு தோழியின் குடும்பம் ஒரு முறை என்கிட்ட ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க பாபாவுடைய சாயி பாதுகா தியானத்தை தினமும் சொல்லிக்கிட்டே இருங்க. தினமும் எவ்வளவு முடியுமோ சொல்லுங்க, காலை மதியம் மாலை. பாபாக்கு அதெல்லாம் நேரங்கள்லாம் கிடையாது. பொதுவாக பிரம்ம முகூர்த்தத்தில் எது சொன்னாலும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அதில் மட்டும் சொல்லணும்னு இல்லை, நாள் முழுவதும். நமக்கு என்ன காலையில் மட்டும் அருள் இருந்தால் போதும், சாயங்காலம் வேணாமா? கிடையாது, எல்லா நேரமும் வேணும். சொல்லுங்க, பாபா கிட்ட வேண்டுங்க. உங்களுக்கு ஒரு வீடு அமைந்தால் சாயி அருளால் நீங்க கண்டிப்பாக ஷிரடி பயணம் மேற்கொள்வேன் வேண்டிக்கோங்க. வேற எதுவும் நீங்க பிரார்த்தனை பண்ணுங்கிறது இல்லை. உங்களுக்கு முடிஞ்சா அன்னதானம் பண்ணுங்கன்னு சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 15 மாசம் ஆயிடுச்சுங்க. நான் அப்புறம் அவங்கள பார்க்கல. 15 மாசம் கழிச்சு அவங்கள பார்த்த பொழுது அவங்க ஒரு பெரிய ஸ்வீட் பாக்ஸோட வந்தாங்க. நான் சொன்னேன், வீடு அமைஞ்சிருச்சா இல்லை என்ன ஆச்சுன்னு. அவங்க சொன்னாங்க, ரொம்ப பெரிய ஆச்சரியம், 10 வருஷமா எங்களுடன் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்த எங்க உறவினர்
அவர் வந்து ஒரு தனி மனிதர், அவருக்கு வந்து குடும்பம்லாம் இல்லை. அவர் திடீர்னு ஒரு நிகழ்ச்சியில் எங்களை பார்த்துட்டு எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுண்டு தன்னுடன் வந்து வசிக்கும்படி சொன்னார். அப்படி வசிக்க போய் ஒரு 6 மாசத்துலலாம் அவருக்கு எங்களை ரொம்ப பிடிச்சி போயிடுது. எங்களுடைய இந்த சேவை மனப்பான்மை. தன்னுடைய வீட்டை தன் காலத்திற்கு பிறகு எங்களுக்குன்னு எழுதி கொடுத்துட்டாரு. எங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. 10 வருஷமா அவர் எங்களுக்கு தர வேண்டிய அவசியமும் கிடையாது. யாருக்கு வேணா அவர் எழுதி கொடுக்கலாம். இது கண்டிப்பாக சாயின் அருள் தான். நாங்கள் உடனடியாக அந்த ஷிரடி பயணத்தையும் போயிட்டு வந்தோம். உங்களை சந்திக்கணும்னு தான் வந்தோம்னு சொன்னாங்க. உண்மையில இது ரொம்ப நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், பாபா கிட்ட என்னைக்குமே அந்த நன்றியோடு இருங்க, சாயால தான் இது அமைஞ்சதுன்னு. உடனே நிறைய பேர் வந்து பாபா சாய் பாதுகா தியானம் சொன்னால் யாராவது நமக்கு வீடு எழுதி வைப்பாங்களான்னு கேட்காதீங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சது, எழுதி வச்சாங்க. ஆனால் சாய் பாதுகா தியானம் என்பது மிக மிக முக்கியமான சாய் மந்திரம். சரி, பாதுகா தியானம்னா பாதுகை அப்படின்னு சொன்னா பொதுவா பாத்தீங்கன்னா கடவுளை பாதத்திலிருந்து தான் மேல பார்க்கணும். நாராயணியத்துல கூட அப்படிதான் சொல்லுவாங்க. வெங்கடாஜலபதியை முதல்ல பாதத்துல பார்த்துட்டு தான் சிரசை பார்க்கணுங்கிறது பத்ம புராண செய்தி. பாபா அவர்களிடம் மும்பையில் வாழ்ந்த மருத்துவர், உங்களுடைய பாதுகைகளை நீங்க முதல்ல வந்து உட்கார்ந்த வேப்ப மரத்தடியில நாங்க பிரதிஷ்டை பண்ண ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்ன பொழுது பாபா அவர்கள் அதை ஆசிர்வதிக்கிறார். அது அங்கே நிறுவப்படுகிறது. அதை நிறுவறதுக்கு முன்னாடி உபாசனி மகாராஜ் அவர்கள் அந்த பாதுகையில சில மாற்றங்களை சொல்றார். உபாசனி மகாராஜ் அவர்கள் தான் சாய் மகிம்னா ஸ்லோகத்தை எழுதினவர். இந்த சாய் மகிம்னா ஸ்லோகத்துல இருக்கிற 4 வரிகள் தான் சாய் பாதுகா தியானம். சதா நிம்ப விருக்ஷஸ்ய மூலாதிவாசாத் சுதாஸ்திராவினம் திக்தமப்ய பிரியந்தம் தரும் கல்ப விருக்ஷாதிகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம். இதை யார் ஒருவர் மனமொன்றி சொல்கிறார்களோ, பாபாவோட பாதுகையை பிடிச்சு நீங்க கேட்குறீங்க. நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், யார்ட்டையாவது ஒரு வேலை ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுவும் தமிழகத்தில் நமக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும், காலில் விழுந்துருவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் இந்தியாவிலேயே தமிழகம் தான். காலை பிடிச்சா காரியம் நடக்கும்போம். ஒரு சாதாரண மனிதர்களாகிய நமக்கே அப்படின்னு சொன்னா கடவுளின் பாதத்தை பிடித்தால் நாம் கேட்பதை ஏன் கொடுக்காம போறார் அவர்? யோசிச்சு பாருங்க. சாய் பாதுகா தியானம் என்பது அத்தனை சக்தி மிக்கது. எல்லா பாபா சச்சரிதத்திலையும் எழுதப்பட்டிருக்கும். இதை மனம் ஒன்ற சொன்னீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கே அந்த மாற்றம் தெரியும். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு மந்திரம் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்லின்னு தான் இருக்கேன், ஆனால் வந்து எனக்கு ஒன்றும் பலனே தெரியல பிரியா, ஏன்னே தெரியலம்பாங்க. நான் கேட்பேன், எப்படி சொல்கிறீங்க? இவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த பக்கம் வாய் மந்திரம் சொல்லிட்டு இருக்கோம், அங்கே வந்து டிவியில் ஒரு மேட்ரு ஓடிட்டு இருக்கோம், இந்த பக்கம் 3 சவுண்டு விசில் வந்துடுது குக்கர்லான அந்த பக்கம், இந்த பக்கம் வந்து வாசலில் யாரோ கூப்பிட்றா பாரு, இதில் அந்த மந்திரம் யாருக்கு? வாய்க்கு மட்டும். என்ன மவுத் எக்ஸசைஸ். 15 நிமிடங்களில் 5 நிமிஷம் சொன்னாலும் வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது, ஒருமுக சிந்தனை தான். உங்களுடைய எண்ணம், செயல், வாக்கு எல்லாம் அந்த இறைவனை நினைச்சு இருக்கணும். 5 நிமிஷம் இருந்தா கூட போறோம். சிலர்லாம் பாத்தீங்கன்னா மணிக்கணக்கா பூஜை பண்றேன்பாங்க. இந்த இடத்துல நான் மகாபாரத கதை ஒன்று சொல்றேன். ஒரு முறை கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நடந்து போயிட்டு இருக்காங்க ஒரு இடத்துக்கு. அப்போ வண்டியா பூக்கள் போறது. கிருஷ்ணருக்கு என்னன்னா, அர்ஜுனனுக்கு ஒரு பாடம் போட்டுறதுக்காகத்தான் அவர் அங்க அந்த நடைப்பயணமே மேற்கொண்டார். இதெல்லாம் என்ன கிருஷ்ணா, இவ்வளவு வண்டியில பூ போறது அப்படின்னாரு. இதான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வண்டி கிட்ட போய், என்னப்பா இவ்வளவு பூக்கள் போறது, எங்க என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்க, நேத்து பீம மகாராஜா பண்ண பூஜை பூக்கள் அதெல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் அந்த பூ கிணத்துல கொட்டுறதுக்கு. அர்ஜுனனுக்கு ஒரே சந்தேகம், பீமன் இவ்வளவு பூ போட மாட்டானே, இத்தினோண்டு பூ போட்டு தானே பூஜை பண்ணுவான். பொங்கிடுச்சு அவருக்கு. உடனே வந்து, கிருஷ்ணா எங்கேயோ தவறு நடந்திருக்கு, இது பீமன் எடுத்துன்னு வந்த பூ இல்லை, இது நான் போட்டது. இருப்பா, பின்னாடியே ஒருத்தன் சின்ன ஒரு கூடையில பூ எடுத்துன்னு போவான். கிருஷ்ணர் நிறுத்தி, நீ என்ன பண்ண? நேற்று அர்ஜுனன் போட்டு பூஜை பண்ணது கொண்டு போய் அந்த பூ கிணத்துல கொட்ட போறேன். கண்டையவே கிடையாது கிருஷ்ணா, நான் தான் அத்தனை வண்டி பூக்களும் போட்டவன், இது பீமன். அப்ப கிருஷ்ணர் சொன்னாராம், கிடையாது, கடவுள் உண்மையான பக்தியோட போட்ட இத்தினோண்டு பூவா இருந்தாலும் அதை பல
கோடியா ஏத்துக்கிறார். நீ எத்தனை போடுறேன்னு யோசிச்சுக்கிட்டே போட்டா அதனால ஒன்று இத்தினூண்டு ஆயிடுச்சு. எண்ணம், திஸ் இஸ் கால்ட் ஆட்டிடியூட். நீங்க இன்னைக்கு மனோ தத்துவத்தில் என்ன சொல்றாங்க? எண்ணம் போல் வாழ்க்கை. வாட் யூ திங்க் யூ பிகம். வாழ்க்கையில எப்பவுமேங்க நல்ல எண்ணங்கள், நம்மை சுத்தி ஆறாங்கிற கதிர்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அது இப்ப சொல்றோம் மனோ தத்துவ ரீதியா. நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சாங்க? அஸ்வதி தேவதைகள் ததாஸ்தூன்னு சொல்லுவா, நல்லதையே பேசுங்க, நல்லதையே நினைங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா, நல்லதை பேசி நம்ம சுத்தி ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் பொழுது நல்லது மட்டுமே நடக்கும். பிரச்சனைகள் வந்தாலும் அது தவிடி பொடியாகிவிடும். அதுதான் காரணம். உங்களுடைய எண்ணங்கள் எப்படி, உங்களை சுத்தி நல்லவர்கள், பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கிறவங்களை வச்சுக்கோங்க, உங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறவங்களோட இருங்க, உங்க லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கே போக மாட்டீங்க. சரி, அது எப்படி மேடம் பாசிட்டிவ் தாட்ஸ்? யாராவது நீங்க ஏதாவது ஒன்று பண்ணீங்க, நான் பண்ண, நல்லா பண்ண, நான் சப்போர்ட் பண்றேன், என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்றேன் அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு வாய் வார்த்தையா சொல்றாங்க, அவங்க பாசிட்டிவ் பீப்புள். இதெல்லாம் பண்ணாத உருவிடாது. ஏற்கனவே இந்த மாதிரி நீ எவ்வளோ பண்ணி வாங்கி கட்டின்னு இருக்க, இன்னுமா உனக்கு புத்தி வரல? இவங்கெல்லாம் நெகட்டிவ் பீப்புள். இவங்க தாங்களும் எதுவும் பண்ண மாட்டாங்க, பண்றவங்களையும் பண்ண விட மாட்டாங்க. அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் பீப்புள்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எப்பவுமே உற்சாகமா இருப்பாங்க பார்க்கறதுக்கு, ஒரு ஸ்மைலிங்கோட. இந்த நெகட்டிவ் பீப்புள்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த காலத்துல இந்த சாந்த சொக்குபாய் மாதிரி படங்கள் வரும் பாத்தீங்களா, சோகமா, அந்த கதாநாயகி சோகமா இருப்பா பாருங்க. நமக்கு அன்னைக்கு என்ன பிடிக்கும்? நமக்கு நல்ல ஒரு ஸ்மைலிங்கா, எப்பவுமே ஒரு எந்தூசியாசத்தோட, பப்ளிங் வித் எந்தூசியாசம் நாங்கள் சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் பிடிக்கும். அதுதான் மிக முக்கியமான தேவை. பாபா அவர்கள் என்னைக்குமே அப்படிப்பட்டவர்களுடைய நட்பையும் உறவையும் தான் விரும்பினார். பாபா கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், நீங்க வரும்பொழுதெல்லாம் அறிவுரை சொல்றீங்க, ஒவ்வொரு நாளும் ஆர்த்தி முடிஞ்சதும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயம் சொல்றீங்க, எதுக்காக நீங்க இவ்வளவு அறிவுரைகள்லாம் சொல்லணும்? இதனால என்ன, ஏதாவது பெரிய மாற்றம் யாருக்காவது வந்துருதா, இல்ல வரும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னாராம். அப்போ அந்த பக்தருக்கு பாபா ஒரு கதை சொன்னாராம். ஒரு துறவி ஒருத்தர் ஒவ்வொரு ஊரா போய் நல்ல ஆன்மீக சத்சங்கங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். அப்போ ஒரு இடத்துல அவர் சத்சங்கம் பண்ணும்பொழுது ஒரு இளைஞன் வந்து கேட்டானா, எனக்கு ஒரு சந்தேகம், உங்களை மாதிரி நிறைய ஞானிகள், மகான்கள், பெரியவர்கள்லாம் நிறைய அறிவுரைகள்லாம் சொல்றீங்க, ஆனா இன்னைக்கும் தப்பு செய்யறவன், தீய வழியில போறவன் போய்கிட்டு தான் இருக்கான். எதுக்காக நீங்க எல்லாம் உங்க நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு வந்து சொல்றீங்க? அதாவது வாயை மூட்டு போன்னு இன்டைரக்டா. இப்போ அவர் சொன்னாராம், தம்பி, நான் இந்த ஊர்ல ஒரு வாரம் தங்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன், நீ என்ன பண்ற, உன்னுடைய தொழில் என்ன, அதை சொல்லேன். அவன் சொல்றான், எனக்கு குதிரைகள், அதை வந்து வாடகைக்கு விடுறதுதான் வேலை, ஒரே ஒரு குதிரையை இங்க ஓரமா இந்த ஆசிரமத்துல கட்டி வை அப்படிங்கிறான். அவன் கேட்குறான், நீங்க அதுல பயணம் பண்ணுவீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அதை கட்டி வை. சரின்னு அவனும் கட்டி வச்சிடறான். கட்டி வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் அவன் யாராவது ஒரு ஆளை அனுப்பி அதோடைய சாணத்தெல்லாம் எடுக்கிறது, அந்த இடத்த சுத்தம் பண்ணுறதுன்னு பண்ணுறான். அவர் 3 நாள் கழித்து அந்த துறவி என்ன பண்ணுறாரு, அவனை கேட்குறாரு, ஏன்பா என்னத்துக்காகப்பா தினமும் சுத்தம் பண்ணுற, அதுவோ திருப்பி திருப்பி அசுத்தம் பண்ண போகிறது, மொத்தமாக கடைசியாக நான் கிளம்புற அன்னைக்கு நீ அதை சரி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், அது எப்படிங்க, மொத்தமாக அங்கே அசுத்தமாக இருந்தால் ஒரு கெட்ட நாத்தம் வரும், யாராலையும் தாண்டி போக முடியாது, ஏன் நீங்களே இங்கே இருக்க முடியாது, இந்த இடம் அசுத்தமாகும்னு தெரிஞ்சா கூட சுத்தம் பண்ணுறது தானே நியாயம், அது தானே நானும் பண்ணுறோம். மனிதர்களில் சரிபாதியானவர் தீய வழியில் போனாலும் நாங்கள் அவங்க போகாமல் இருக்க சுத்தம் படுத்திக்கிட்டே இருக்கோம், வெள்ளை அடிச்சுக்கிட்டே இருக்கோம் அவங்க மனசை. அதையும் தாண்டி சிலர் போகலாம், ஆனால் முடிந்தவரை பலர் போகாமையும் இருக்காங்கல்ல. இந்த குதிரை திருப்பி சாணம் போடணும்னு உனக்கு தெரியுது, ஆனாலும் அசுத்தமா அதை வைக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிற மாதிரி மனிதர்களின் மனதில் எந்த அசுத்தமும் இருக்கக்கூடாது. பாபாவோட பக்திங்கிறது ஒரு சின்ன விதைங்க. அந்த விதைய நீங்க உங்க மனசுல முதல்ல விதைக்கணும். விதைய விதைக்கணும் அப்படின்னு சொன்னா நர்சரியில போய் வாங்குற விதை இல்லை. இது சதா சர்வ காலமும் சாயன்றி உலகத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னு மனசுல ஒரு சின்ன விதைய விதைக்கணும். அந்த விதைக்கு பாபாவின்
அருளாகிய தண்ணீரும் உரமும் சூரிய ஒளியும் கிடைக்கணும்னு அவர்கிட்டயே பிரார்த்தனை பண்ணணும். எந்த தருணத்திலும் நான் உங்களை பிரியக்கூடாது, உங்களை பற்றி நான் சந்தேகப்படக்கூடாது. பொதுவாக நிறைய பிரச்சனைகள் வரும்போது மனித இயல்பு, ஒருவேளை பாபா கிட்ட வந்த அப்புறம் தான் பிரச்சனை ஜாஸ்தி ஆகிடுத்தோ, ஒருவேளை இவருக்கு அந்த பவர்லாம் குறைஞ்சி போயிட்டோம். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஏன் மேடம் அவர் தான் 100 வருஷம் ஆயிடுத்துங்கிறாலே, பவர் ஏதாவது குறைஞ்சிருக்குமோ? அப்படி கேட்பவர்களும் இருக்கிறார்கள். அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, எங்கேயாவது நாம தொடர்ந்து பாபாவை வணங்கி நல்லா ஆயிட்டோம்னா யோசிச்சு பாருங்க. அதாவது பொதுவா இப்போ உலகத்துல எல்லாரும் எப்படின்னா, கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றச்ச, கடவுளே எனக்கு நீ என்ன கொடுத்தாலும் சரி, அதை விட சரி பாதி கம்மியா பக்கத்து வீட்டுக்காரனு கொடு. உலக நியதி அப்படி ஆயிடுச்சு, கலியுகம். அப்போ பாபாவை வணங்கும் பொழுது என்னெல்லாம் சொல்லுவாங்க? இந்த பக்தி விதியை நீங்கள் உள்ளே பாய்ச்சி அது வேரூன்றி அடித்தளமிட்டு வளர ஆரம்பிக்கும் பொழுது, பாபாவெல்லாம் வணங்காதமா, அவர் என்ன ஏது யாரு என்ன ஒன்றும் தெரியாதெல்லாம் நார்த்தில் வணங்குறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வடநாட்டவங்க வணங்குறது, நம்ம வணங்குறதே இல்லை. எப்பொழுதுமே நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன ஒரு கதையை எப்பவுமே நான் மனசுல பதிய வச்சிருப்பேன். மீடியாவில் இருக்கிற எங்க எல்லாருக்கும் அது ஒரு தாரக மந்திரமாக அவர் சொன்னது. 3 தவக்களை ஒரு பெரிய கிணத்துக்குள்ள இருந்துதான், தண்ணி வத்த ஆரம்பிக்குது, கிணத்துலேருந்து அது வெளியில வரணும்னு பேசிக்குதுங்க. அப்போ ஒரு தவளை சொல்றது, ஐயோ முயற்சி பண்ணா கூட ரொம்ப ஹைட்டா இருக்கு முடியாதுங்கிறது. இன்னொரு தவளை இல்லை பார்க்கலாங்கிறது. ஒரு தவளை மட்டும் ஏறி மேலே போயிடுச்சு. இந்த 2 தவளையும் பேசி பேசி ஒன்னோட ஒன்று சண்டையிட்டு இறந்து போயிடுறது. அந்த ஒரு தவளை வெள்ள தவித்தான். அந்த தவளை மட்டும் எப்படி இதுக்கு சொன்னதை கேட்காம முயற்சி பண்ணிட்டுன்னா அது செவிடு தவளை. அது மட்டும் இவங்க பேச்ச கேட்டிருந்தா இதுகளோட சேர்ந்து உள்ள சமாதி ஆயிருக்கும். அடுத்தவர்கள் சொல்வது உண்மையில் அவர்கள் நம் நலம் விரும்பிகளாக இருந்து சொன்னால் காது கொடுத்து கேட்கலாம். மற்றவங்க சொல்றதெல்லாம் கடவுளை வணங்குறதுலேருந்து எல்லாத்துலையும் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நிச்சயமா பாபாவை நெருங்க முடியாது. இந்த பக்தி விதையை விதைச்ச பிறகு ஒரு நாளும் சாய் நாமஸ்மரணை. அப்போ பாபாவை வணங்குவதை தவிர வேற எதுவுமே செய்யக்கூடாதானா பாபா என்னைக்குமே அதை சொல்லல. நீங்க உங்க தொழில் என்னவோ அதை செய்யுங்க, பாபாவையும் வணங்குங்கள். பாபா சாய் ராமாயணத்துல சொல்லுவர். சாய் ராமாயணம் என்பது நமக்கெல்லாம் தமிழ்நாட்டில் பாபாவை அடையாளம் காட்டிய பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்களால் சாய் சச்சரிதத்தை மிகப்பெரிய அளவில் எழுதப்பட்ட ஒரு நூல். பாபா சொல்லுவாராம், அங்கே ஒரு சப்தஸ்ருங்கி மாதா கோவில் குருக்கள் வருவர் பாபா கிட்ட. அவர் தன்னுடைய தாயாரின் ஒரு பிரார்த்தனைக்காக வரும்பொழுது பாபா சொல்லுவாராம், நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பூஜாரி, ஒரு மனிதன் வாழ்க்கையில் முதலில் வணங்க வேண்டியது குலதெய்வம், குலத்தை காக்கும் குலதெய்வம். இன்னைக்கு நிறைய பேரு, நீங்க யார் எந்த அஸ்ட்ராலஜர்ட்ட போங்க, பிரச்சனைன்னு சொன்னா குலதெய்வம் கோயில் போறீங்களா? இந்த குலதெய்வம் கோவிலுக்கே சாஸ்திரப்படி தக்ஷணாயனத்தில் ஒரு முறையும் உத்தராயணத்தில் ஒரு முறையும் செல்பவர்கள் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு எழுதப்பட்டிருக்கு. வருடத்துல 2 முறை. நிறைய பேர் குலதெய்வம் கோயில்னு சொன்னா ஒண்ணு ஏதாவது பத்திரிக்கை அடிச்சா கொண்டு வைக்கிறாங்க, இல்ல ஏதாவது ஒரு பிரார்த்தனைக்கு. குலதெய்வம் தான் குலத்தை காக்கக்கூடியது. பாபா சொல்றார், முதல்ல நீ உன் குலதெய்வத்தை வணங்கு. 13 தலைமுறையினர் உனக்காக அங்கே பிரார்த்திக்க காத்து கொண்டு இருப்பார்கள். 2வதாக உன்னுடைய எல்லை தெய்வத்தை வணங்கு. நீங்க பாத்தீங்கன்னா நாம இருக்கிற தெருவிலேயே இன்னைக்கு எல்லா ஊர்லயும் எல்லா தெருலையும் கோவில் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றவங்க பாத்தீங்கன்னா, நான் பிள்ளையாருக்கு பூஜை பண்றதா வேண்டிக்கிட்டேன். எங்க வேண்டிக்கிட்டீங்க? காணிப்பாக்கம் பிள்ளையாருக்கு வேண்டிக்கிட்டேன். அந்தந்த ஊர்ல கோவில் கட்டினது அந்தந்த ஊர் வாழ் மக்களுக்கு. நாம அது வழியா போகும்பொழுது பார்க்கலாமே ஒழிய நம்ம ஊர்ல இருக்கிற பிள்ளையாரை விட்டுட்டு அங்க போகணும்னு அவசியமே கிடையாது. எல்லா விநாயகரும் ஒண்ணுதாங்க. நீங்க ஷீரடின்னு நினைச்சா எல்லா பாபா கோயிலும் ஷீரடி தான் மேடம். அதுக்காக ஷீரடி மாதிரி ஆகுமானா எதுவுமே மனசை பொறுத்தது. பாபா எனக்கு நீ கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டுலாம் ஷீரடி வான்னு சொல்லவே இல்லை. யோசிச்சு பாருங்க. சோ பாபா சொல்ற 2வது கட்டளை எல்லை தெய்வம், உன் வீட்டுக்கிட்ட இருக்கிற கடவுளை வணங்கு. 3வதாக குருமார்களும் இஷ்ட தெய்வங்களும். அப்பதான் என்னோட அருள் உனக்கு கிடைக்குங்கிறார். நீங்க நரசிம்ம சுவாமிஜி வாழ்க்கையை எடுத்தீங்கன்னாலே, அந்த நரசிம்ம சுவாமிஜி தன் வாழ்க்கையில் பல இன்னல்களை பல துக்கங்களை அனுபவித்து என்ன செய்யறதுன்னு தெரியாம தமிழகம் முழுவதும் திருவண்ணாமலை உட்பட ஒவ்வொரு இடமா போயிட்டு
அவர் இறுதியாக சென்ற இடம்தான் ஷிரடி. அங்கே அவருக்கு ஒரு ஆத்ம போதனை கிடைத்து பாபாவின் அடிவராக மாறி இன்று பாபாவுக்கு சொல்லப்படும் அஷ்டோத்திரத்திலிருந்து எல்லாம் நரசிம்ம சுவாமிஜி எழுதியவைதான். அப்போ பாபா உரிய நேரத்தில் தன் பக்தர்களை அடையாளம் காட்டிக் கொள்வார். கண்டிப்பா காட்டுவார். ஷிரடிங்கிறது ஒரு புனித இடம், புனித பயணம். புனித பயணம் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்க விதையை விதைச்சிட்டீங்க, விதை இப்போ வேரூன்றி எடுத்து வளர ஆரம்பிச்சிருச்சு. உரிய நேரத்துல அது காயோ கனியோ கொடுக்கும் பொழுது உங்க ஷிரடி பயணம் அமையும். ஷிரடி பயணம் உங்களுக்கு அமையணும்னு சொன்னா முதல்ல நீங்க பாபா கிட்ட வேண்டிக்கணும். ஷிரடி என்பது புனித யாத்திரை. இப்ப புனித யாத்திரை எல்லாரும் போறாங்க அப்படின்னு சொன்னா, முந்தி காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு காசிக்கு போகணும்னு சொன்னா அதிகமான இது கிடையாது, டிரான்ஸ்போர்ட் கிடையாது. ஒரு 2 மாசம் ஆகும் போய் சேர்றதுக்கு. உணவிலிருந்து எல்லாம் தயாரித்து கொண்டு செல்ல வேண்டும். இன்னைக்கு எல்லாமே ரொம்ப குளோபலைசேஷன் ஆயிடுது. புனித யாத்திரைங்கிறது நிறைய பேர் போறாங்க. ஆனால் அதில் புனிதத்தோட போறாங்களா? இறைவனை நினைச்சுக்கிட்டு போறாங்களா? கோவில் வாசல்ல போய் இறங்குற வரைக்கும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் கையில, இல்ல வேற ஏதாவது தேவையில்லாத பேச்சுக்கள். கோவிலுக்கு போன உடனே கடவுளை கூட பாக்குறது இல்ல. முதல்ல ஸ்டேட்டஸ், ஐ எம் என்டரிங் திஸ் டெம்பிள். அடுத்து அங்க போய் எல்லாம் சுத்திட்டோம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சின்ன யாஷிகா கேமரா வச்சிருப்போம் பத்திரிகையாளர் நாங்கெல்லாம். இந்த யாஷிகா கேமராவை எடுத்துன்னு உள்ள போகணும்னா குருக்கள் சொல்வார், கேமரா இங்க கர்ப்பத்தை போட்டோலாம் எடுக்கப்படாது. இப்போ குருக்கள் போஸ்ட் கொடுக்குறாரு செல்ஃபிக்கு. ஸோ இப்போ என்ன எடுத்து புனிதம் எங்கெல்லாம் இதுவா எடுத்து யோசிச்சு பாருங்க. கடவுளை நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் கடவுளை பார்க்கறத விட செல்போனும் டேபும் தான் நிறைய பார்க்குறோம் முன்னாடி. புனித யாத்திரையாக நீங்கள் ஷிரடி போகும் பொழுது இங்கிருந்து கிளம்புறதுலேருந்து அங்கே போய் சேர்ந்து திரும்பி வர வரைக்கும் பாபா ஸ்மரணம் மட்டும்தான் இருக்கணும். கையில் சத்சரிதம் மட்டும்தான் இருக்கணும். சாயி எங்களுக்கு இதை சிறப்பாக இந்த பயணத்தை ஆக்கி கொடுங்கள். ஒரு அற்புதமான புனித கஷேத்திரம். பாபா நடந்த இடத்துல வாழ போறோம். அங்க கால் வைக்கும் பொழுதே சிலிருக்கும். அவர் என்ன சொல்றாரு தன்னுடைய 11 அமுத மொழிகள்ல? எவன் ஒருவன் ஷிரடி மண்ணை மிதிக்கிறானோ அவன் வாழ்க்கை அன்று முதல் திருப்பம் ஏற்படும். என்னுடைய பக்தர்கள் வீட்டில் தேவை என்பதே இருக்காது. பாபா கிட்ட நம்பிக்கை வச்சா தேவை இருக்காது. என்ன மேடம் சொல்றீங்க? நிறைய தேவைகள் இருக்கு மேடம். தேவைன்னு அவர் சொன்னது இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு, ஆரோக்கியம். காசா கிராண்டேவோட 3 பெட்ரூம் பிளாட்டும் செடன் காரும் சொல்லல அவரு. வாழ்க்கைக்கு அத்தியாவசிய தேவை என்ன? அதை கண்டிப்பா பாபா கொடுப்பார். நீங்க பாபா வணங்க ஆரம்பிச்ச அப்புறம் அது நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும். மனசை ஒப்பி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு அது புரியும். அந்த ஷிரடி புனித பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பல அனுபவங்களை நிச்சயமாக நீங்கள் உணர்வீர்கள். பாபா அவர்களுக்கு பஜன் பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் துவாரகமையில் ஆர்த்தி நடக்கும் பொழுதெல்லாம் பாடல்கள் பாடப்பட்டிருக்கிறது. சரி, பாபான்னு சொல்லும் பொழுது ஒன்று துணி சொல்றாங்க, இல்ல உதி சொல்றாங்க. ஆர்த்தி என்ன? பாபாவுக்கு 4 ஆர்த்திகள். காக்கட ஆர்த்தி, மத்தியான ஆர்த்தி, தூபார்த்தி, ஷேஜ ஆர்த்தி. இதுல காக்கட ஆர்த்தி ரொம்ப விசேஷமானது. பாபா மகா சமாதி அடைந்த மறுநாள் காலை லக்ஷ்மண் மாமா என்று பாபாவால் மிக மிக அன்பாக அழைக்கப்பட்டவர் கனவுல போய் சொல்றார், எல்லாரும் நான் ஷிரடியை விட்டு போயிட்டேன்னு நினைக்கிறாங்க, நீ வந்து எனக்கு காக்கட ஆர்த்தி காட்டுன்னு. இந்த ஆர்த்தி பார்க்கறதுனால நமக்கு என்ன? அந்த அரை மணி நேரம் நீங்கள் பாபாவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதுவும் கேட்கணும்னே தோணாது. இறைவனுடன் 2.5 கலப்பீர்கள். பொதுவா பாத்தீங்கன்னா பல மணி நேரம் கியூல நின்று திருப்பதிக்கு போவோம். உள்ள கியூல போய் கிட்டக்க போனா அவரை பார்க்கும்பொழுது அது வரைக்கும் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருப்போம். இந்த அவர்கிட்ட எனக்கு கேட்கணும், பேங்க் கடன் அடைக்கிறதுக்கு, எனக்கு எஃப்டி இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஏறினா பரவாயில்ல, மோடி கிட்ட கேட்க வேண்டிய அனைத்தையும் லிஸ்டாக வைத்திருப்போம். வெங்கடாஜலபதி கிட்ட கேட்க நெருங்கும் பொழுது கேட்க தோணாது. காரணம், அந்த வெங்கடாஜலபதி நம்மை எதையும் கேட்கும்படி செய்ய மாட்டார். எதுவுமே தோணாது. நம்ம மனோகாரகனாகிய அந்த சந்திரன் அங்கே இருப்பதால் அது சந்திரக்ஷேத்திரம், சந்திரனுக்குரிய ஸ்தலம் அது, திங்களூர் மாதிரி அது. அப்போ கேட்க மாட்டீங்க. அதே மாதிரி ஷிரடியில நீங்க ஆர்த்தி பார்க்க போங்க, நீங்க ஏதாவது ஒரு கோரிக்கை கேட்டீங்கன்னா பார்க்கலாம், சான்ஸே கிடையாது. அரை மணி நேரம் அவரையே பார்த்துக்கிட்டு இருப்போம். எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய கண்கள் தெரிகிற மாதிரி தான் இந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு.
முதல் 36 வருஷம் பாபாவுடைய மகா சமாதியில இருந்தது படம் தான், ஜெய்கர் என்பவர் வரைந்த படம். அதன் பிறகு வசந்த் தாலிம் அப்படிங்கிறவர் உருவாக்கிய சிலை தான் இப்பொழுது நாம் பார்க்கும் பாபாவின் சிலை. அவருடைய கண்கள் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா எங்க இருந்து பார்த்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். மார்பிளில் வடிக்கப்பட்ட சிலை இது. பாபான்னு சொல்லும் பொழுது இந்த மகா சமாதி இடத்துக்கு பாபாவே வருவதாக பூட்டி என்ற ஒரு அடியவர்கிட்ட சொல்லி அங்க வந்ததாக சத்சரிதம் சொல்கின்றது. இந்த ஆர்த்தி நடக்கும் நேரமெல்லாம் அங்கே பாபா அவர்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் இருப்பதாக இன்றும் பக்தர்கள் நம்புகிறார்கள். இந்த சத்சங்கங்கள், பஜன்கள், ஆர்த்திகள் இதெல்லாம் நமக்கு என்ன நல்லது செய்யும்? எங்கே நல்ல அதிர்வலைகள் உண்டாக்கிறதோ அப்படிப்பட்ட அதிர்வலைகள் உண்டாகும் இடங்களிலெல்லாம் இறைவன் வாழ்வார். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராமநவமின்னு சொன்னா ஒரு வாரம் முன்னாடி வீட்டுல ராமாயணம் பாராயணம் பண்ணுவாங்க. நவராத்திரி பொழுது தேவி பாகவதம் படிப்பாங்க. சுந்தரகாண்டம் பாராயணம் தொடர்ச்சியாக படிப்பவர்கள் உண்டு. இவையெல்லாம் என்ன, நல்ல சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் வீட்டுல. இவை நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை தான் பாபா அங்க பண்ணார். நாமஸ்மரணை பாடிக்கிட்டே இருக்கிறது. பாபா தான் இருக்கும் நேரமெல்லாம் ஏதோ ஒரு பாடல் பாடுவாராம். அப்படி பாடும் பொழுது நல்ல சக்தி அங்கே இருக்கின்றது. சோ பாபா இதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காரு. தாஸ்கோன் மகாராஜ் அவர் சொல்றார், பாபா நீ தான் பரமேஸ்வரன், நீ தான் சூரியன், நீ தான் கடல், எல்லாத்துக்கும் மருந்து நீ. பாபா அவர்கள் இதே ஷீரடியில் பஞ்சபூதங்களை அடக்கியதை பார்க்கிறோம். இந்த பஞ்சபூதங்கள் பாபா கிட்ட எப்படி அடங்கித்து? பாபா கடவுளின் ஒரு அவதாரமாக இருந்ததால் அடங்கியது. பாபா அவர்கள் ஒரு முறை தன்னுடைய பக்தர் ஒருத்தர் கேட்கிறாரு, பாபா எனக்கு ரொம்ப ஆசை கயா பிரயாகை அங்கெல்லாம் போகணும்னு, நான் போயிட்டு வரேன், அங்க போனா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்கிறார் சாய்நாதர். அவர் சொல்றாரு, அங்க போனா நான் கங்கையில குளிப்பேன். பாபா அவர்கள் தன்னுடைய கால் கட்டை விரலிலிருந்து கங்கையை வரவழைக்கிறார். ஒரு சாமானியரால் நிச்சயமாக இது சாத்தியம் இல்லை. அப்போ பாபா அவர்கள் இறை அவதாரம். ஆனா பாபா அதை சொல்லல. நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு சொன்னா அவங்க பெருசா அது தெரியும்னு சொல்லவே மாட்டாங்க. ஒண்ணுமே தெரியாதவங்க தான் எனக்கு தெரியும், தெரியறவங்களுக்கு தெரியறது கூட தெரியாதுன்னு இவங்க பேசுவாங்க. பாபா அவர்கள் வாழ்ந்த வரைக்கும் எதுவுமே எனக்கு தெரியும்னு சொல்லல, இது என்னாலன்னு சொல்லல. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேரு என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, என்ன பிரியா எங்க பாபாவை நீங்களும் வணங்குறீங்க போல் இருக்கு, ஏன்னா இவங்க எல்லாம் பட்டா போட்டு பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க. கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர். இவங்க தான் இதை பேசணும், இவங்க தான் இதை வணங்கணும், எதுவும் கிடையாது. இந்த உலகத்துலங்க எதுவுமே நமக்குரியதுனே கிடையாது. எல்லாரும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், மறுபடியும் நாம புறப்பட்ட இடத்துக்கே போயிட போறோம். அப்படி இருக்கறச்சே இதுல எது நம்மளுது? பாபா பொதுவானவர், பொதுவான குரு. அவரை வணங்க எனக்கு முன் ஜென்மத்தில் ஒரு பந்தம் இருந்திருக்கிறது. அந்த பந்தத்தால் அவரை வணங்குகிறேன், அவரது டீச்சிங்ஸை ஃபாலோ பண்றேன், என் வாழ்க்கை மாறுகிறது. ஒரு பாபா என் வாழ்க்கையில நிகழ்த்திய லீலையோட இந்த மாச ஒரு ஸ்லோகத்தோட முடிப்போம். நாகசாய் மந்திர் கோயம்புத்தூர்ல இருக்கு. நான் போனது கிடையாது. அதாவது கோயம்புத்தூருக்கு பலமுறை போயிருக்கேன், ஆனா இந்த கோவில் போனது கிடையாது. ஒரு முறை ஒரு பிரார்த்தனைக்காக நான் வேண்டுறேன், பாபா உங்களை தரிசிக்க நான் வரேன். அதே மாதிரி அந்த ஆகஸ்ட் மாதம் பாபாவை பார்க்க போறேன். முதல் நாள் நாகசாய் மந்திர் போறேன், அவர்கிட்ட நான் எதுவும் வேண்டிக்கல, சும்மா போறேன், எல்லாத்தையும் பார்க்கறேன், நமஸ்காரம் பண்றேன், வந்துட்டேன். இரண்டாவது நாள் மறுபடியும் அங்க போறச்ச ஒரு பிரார்த்தனை, பாபா மெட்ராஸ்ல எப்படி நான் உங்களை பத்தி பேசுறேனோ இதே கோவில்ல நான் உங்களை பத்தி பேசணும், எனக்கு அதுக்கு உங்களோட அருள் வேணும். நான் அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவும் கேட்க மாட்டேன். அவர்கிட்ட வந்துட்டேன். அங்க கோவில்ல இருக்கிறவங்களுக்கு என்னை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. நான் அங்க பேசிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து எனக்கு ஒரு ஃபோன் கால், அங்க அது சம்மந்தப்பட்ட நிறுவனத்திலேருந்து ஒருத்தங்க, நீங்க இந்த தேதியில ஃப்ரீயா இருக்கீங்களா? நான் சொன்னேன், அது நவராத்திரி காலம்,
நவராத்திரிக்கு என் பத்திரிகை சார்பாக நான் நிகழ்ச்சி நடத்துறது வழக்கம். அதனால் நீங்கள் முன்னாடியே சொல்லிடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் எனக்கு ஃபோனே வரல, நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 தேதி, அந்த 16ஆம் தேதி அங்கே போனால் ஒரு 10 தேதிக்கு எனக்கு ஃபோன், மேடம் நீங்கள் சொன்ன தேதியிலே ஒரு தேதியை நாங்கள் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், 2 மணி நேரம் நீங்கள் பேசணும், பாபாவுடைய மகாசமாதியை ஒட்டி வரக்கூடியது, உங்களுக்கு பயண ஏற்பாடு எல்லாமே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒன்றும் சொல்ல முடியாத ஒரு இது, எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு நிறுவனம். இதில் என்ன மிக முக்கியமான விஷயம், நான் சொற்பொழிவாளர்கள் வெளில போய் பேசுறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் 60 நாட்களுக்கு முன்னால் எந்த தேதியில் அந்த சந்நிதியில் உட்கார்ந்து நான் இங்கே பேச வேண்டும் என்று கேட்டேனோ அந்த 60வது நாள் அந்த சந்நிதியில் நான் 2 மணி நேரம் பேசினேன். எனக்கு அவர்கள் அவங்க யாருன்னு தெரியுமே ஒழிய அவங்க என்னை கூப்பிடுவாங்கன்னுலாம் தெரியாது. ஏன்னா பர்சனல் ரிலேஷன் யாருக்கும் கிடையாது. இது எப்படி சாத்தியமாயிற்று? எங்கோ கோவையில் இருக்கும் ஒரு கோவில், அவர் மேல் நான் வைத்த நம்பிக்கை, பாபா எனக்கு கண்டிப்பா கொடுப்பார் அந்த வாய்ப்பை. ஏன்னா நான் எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்கல, எனக்கு பாபாவை பத்தி பேசணும், அவ்வளவுதான். இது எல்லாம் எப்பொழுது நமக்கு வாழ்க்கையில் சாத்தியம் என்றால் அவரை பரிபூர்ணமாக நம்பும் பொழுது நிச்சயமா கிடைக்கும் நமக்கு. நீங்க ஒண்ணுமில்ல, ஒரு மாசம் தினமும் ஒரு 18 தடவை சாய் பாதுகா தியானம் இல்ல அவருடைய நாமஸ்மரணை, ஓம் சாயி, ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் சொல்லி பாருங்க, உங்களுக்கு தெரியும் அந்த மாற்றத்தை. இன்னைக்கு சொல்லி நாளைக்கு உடனே எந்த மாற்றமும் வந்துடாது. நீங்க சொல்ல ஆரம்பிச்சு அவர் அதை ஏத்துக்கணும். நாம சொல்றது மட்டும் முக்கியம் கிடையாது, அவர் நம்மளை ஏத்துக்கணும். அப்படி அவர் நம்மளை ஏத்துட்டாருன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் மாற்றம் வருவதை உணர்வீர்கள். இப்ப நான் சொல்ல போற இதுதான் பாபாவுடைய கஷ்ட நிவாரண மந்திரம். பாபா அவர்களே ஆசிர்வதித்த மந்திரம். இது அடுத்த மாசம் நான் உங்க எல்லாருக்கும் இதோடைய பிரிண்ட் அவுட் தரேன். இந்த மாசம் உங்களுக்காக அதை படிக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு திதியிலும் பாபாவை வணங்குவதாக வரும் மந்திரம் அது. மனசுக்குள்ள உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருந்தாலும் அவருடைய பிறந்தநாள் மாதமான இந்த மாதம் அது நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். பிரதமம் சாயிநாதாய, த்விதீயம் துவாரகமாயினே, திரிதீயகம் தீர்த்தராஜ, சதுர்த்தகம் பக்தவத்சலா, பஞ்சமம் பரமத்மாயா, சஷ்டமம் ஷிரடிவாசாய, சப்தமம் சத்குரு நாதாய, நவமம் நிராதம்பராய, தசமம் தத்த அவதாராய, ஏதானி தசநாமானி திரிசண்டியம் யஹாம் படே நேரகா, சர்வ கஷ்டோ பயமுக்தோ சாயிநாத குரு கிருபா. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பரிபூர்ண அருள் நமக்கு வேணும் அப்படின்னு அவர்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறோம். வாய்ப்பளித்த ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கும் எனக்குள் இருந்து வழிகாட்டிய என்னுடைய குருவாகிய சத்குரு ஷிரடி சாய்நாதனுக்கும் பாரதிய வித்யாபவனை சேர்ந்தவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னொரு 5 minutes. இந்த லக்கி டிரா அப்படிங்கிறது பக்தி பொருட்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு சின்ன இது. உங்கள யாராவது மயிலாப்பூர் ஏரியாவில் இருந்தீங்கன்னா வருகிற 10ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு பிஎஸ்ஐ ஸ்கூல்ல என்னுடைய பத்திரிகையின் 19வது ஆண்டு விழா. நீங்கள் எல்லாரும் வரலாம். ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அது. கிரி ட்ரேடிங் அவங்களுடைய பல பரிசுகளுடன் ஒரு நிகழ்ச்சி, ஜஸ்ட் ஃபார் 45 minutes. அதே மாதிரி என்னுடைய மற்ற நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் வர பிரியப்பட்டால் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை என் கணவர் சுப்பிரமணியத்திட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, நிறைய பேர் டவுட் ஆகிடும், பிரியா கிஷோர்னு போட்டிருக்கேன், கிஷோர் சுப்பிரமணியம் அவர் பேர். ஸோ அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னாக்க உங்களுக்கு நான் மெசேஜ் அனுப்புவேன். நீங்கள் மற்ற நிகழ்ச்சிகளுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ எங்களுடைய மற்ற விழாக்களுக்கும், நாடக விழாலேருந்து எல்லாத்துக்கும் நீங்கள் வரலாம். இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லாம் பொறுமையாக இருந்து கேட்டதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. முதல்ல சாய் பிரசாதம் கொடுத்துட்றோம், அதை தொடர்ந்து லக்கி ட்ராக்கு போகிறோம். ஒரு சாய் பிரார்த்தனை படிவம் உங்களுக்கு கொடுக்குறேன், அதுலேயே எல்லா விவரங்களும் இருக்கு. அந்த விவரங்களை நீங்கள் பூர்த்தி செய்யலாம். இதுதான் சாய் மெடிடேஷன். நீங்க அதை காது கொடுத்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
தேவி. இந்த சாய் நாம படிவத்தை நீங்க எவ்வளவு வேணா ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட் சார்பாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் படிவம். இதை நீங்க உங்க பிரார்த்தனை என்னவோ அதை பின்பக்கம் பெயர், ராசி, நட்சத்திரம் தெரிஞ்சவங்க அதோட கூட எழுதி அடுத்த மாசம் நிகழ்ச்சியின் பொழுது கொடுக்கலாம். உங்களுக்காக வியாழக்கிழமைகளில் கூட்டு பிரார்த்தனை செய்யப்படும். அவ்வளவுதான். 2 நிமிஷம் இருந்தீங்கன்னா உங்க பேர் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பரிசு இருந்தால் பரிசு வழங்கப்படும். ஸ்ரீதர், சத்யா யார் இருக்கீங்க? வாங்க ஃப்ரண்ட்ல வாங்க. சத்யா வாங்க. சத்யா ஆஃப் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். ஆமா, இல்ல இல்ல வாங்க சத்யா வாங்க. சார் நீங்க கேமரா கட் பண்ணுங்க.